அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் புரட்டாசி மாத சிறப்பு ஜோதிட வகுப்புகள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சூரியன் அவரை பற்றி இன்று நாம் சூரியனை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். முதலில் ஒரு இறை வணக்கம். பிரகாஷ் வாங்க. பிரகாஷ் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. விஷ்ணு குரு மகேஸ்வர ஸ்ரீ குருவே நமக. ஓம் கணேசாய நமக. பித்ருக்களை கட்டுப்படுத்தி சத்துருக்களை அழித்து மித்திரனான ஆதவனே, ஆத்ம காரகனே, நவகிரகங்கள் உன் வாக்கில் அடக்கம், நவரத்னங்கள் எதற்கு, உன்னிடத்தில் நவகோள்கள் உள்ள போது, ஞானத்தை காக்க ஞானம் அளிக்கும் ஞாயிறுவே, மெய்ஞானம் கண்ட பேரொழியே, எங்களை வார்கள் வளர்கிறோம் குருவே துணை. வாலிதாசன். நன்றி சார். சார் சுப்பிரமணியம் சார், நீங்க அந்த ஆதித்ய ஹிருதயத்துல ஒரு ஸ்லோகம் பாடிடு. ஓம் ஆதித்யாய நமஹ. பிரம்மேஷானாச்சிதேசாய சூர்யாய ஆதித்யாய வச்சசதே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நம. உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் சிறப்பு வாழ சூரியனுடைய முழு ஆசையும் ஆதரவும் குருவனுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கப் பெறட்டும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த கண் கண்ட தெய்வமான சூரிய பகவானை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஜோதிடத்தோட அடிப்படையை ஃபர்ஸ்ட் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சோம். இது அடிப்படை அல்ல, அடித்தளம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அடித்தளம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணுன்றதுக்காக அந்த ஒவ்வொரு கிரக இயக்கத்தையும் வாழ்வியலோடு சேர்த்து, அறிவியலோடு சேர்த்து, வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து அதை ஒன்றாக்கி நம்ம விளக்க முயற்சி செய்கிறோம். ஸோ இதற்கு உதவி புரிகின்ற பிரபஞ்சத்திற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நம்ம நேரா நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜோசியம் தெரியும். சூரியனை பத்தி படிச்சிருப்பீங்க. சூரியனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே உங்களுக்கு கத்துப்படியா தெரியும். நீங்க என்ன பெருசா சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதையே தான் நானும் சொல்ல போறேன், ரீகால் பண்ண போறேன். அதை எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஒரு ஃப்ளோல சொல்லுவேன். அவ்வளவுதான். நமக்கு எவ்வளவோ இதிகாசங்கள், புராணங்கள், மதங்கள் இருக்கு பூமியில, சரியா? அந்த மதங்கள்ல பல தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தெய்வங்கள் நமக்கு நாம் வணங்கினா உதவியும் செய்து. அப்படி இருக்கும் பொழுது தினமும் நம்மை சந்திக்கின்ற ஒரு தெய்வம் சூரியன். அவர் தினமும் வரந்தாலோயோ என்னவோ நம்ம அவரை பெருசா மதிக்கிறது இல்லை. வராமல் வந்த மாமுனின்ற மாதிரி வரவே இல்லை, திடீர்னு ஒருத்தர் வந்தா ஐயோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வணங்குவோம். எந்த விதத்திலும் எந்த கடவுளுக்கும் குறைவில்லாத தெய்வம் சூரியன். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் காலையில உதிச்சு சாயந்தரம் மறைகிறாரு. திருப்பி சூரியன் உதிக்காம இருக்கிறதே இல்லை. உயிர்கள் வாழ்வதற்கு ஒளி மிக மிக அவசியம். அந்த ஒளியை அவர் தான் கொடுக்கிறார். பூமியில நம்ம பார்க்கிற யாவற்றுக்கும் அவர் தான் அதிபதி. சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அது குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், ராகு கேதா இருக்கட்டும். அப்ப இந்த சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து கிரகங்கள், உபகிரகங்கள், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்த்து அதுக்கு ஓனர் சூரியன் தான். அவரிடத்திலிருந்து தான் அவை உருவாகின. அவரின் அங்கங்கள் தான் அவை. அப்ப
நம்ம தனித்தனியா வந்து பேசும் பொழுது செவ்வாய்க்கு மட்டும் அவ சூரியனோட புள்ள அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ குடுக்குறோம். மத்தவங்க எல்லாம் சூரியன்ல இருந்து தான் உருவாகுனாங்கன்னா, அவங்களும் சூரியனோட புள்ள தான் அப்படின்ற மாரி தான் நம்ம எடுக்கணும். இப்ப குரு சனிய வந்து சூரியனோட புள்ள அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப பொதுவா சொல்லும் பொழுது, உண்மையான அடிப்படை என்னன்னா, பூமி முதல் கொண்டு, சுக்கிரன் முதல் கொண்டு, நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றிக் கொண்டிருக்கின்ற எல்லா கிரகங்களும் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அந்த எல்லா சுற்றும் ஆப்ஜெக்ட்ஸும் சின்னது, பெருசுமா சுத்தி கொண்டிருக்கிற எல்லாமுமே மீட்டியாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வகையான ஆப்ஜெக்ட் முதல் கொண்டு எல்லாமே வந்து சூரியனோட சொத்து. இட் இஸ் பார்ட் ஆஃப் சன். அப்ப அவரு அவரு எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறார். ஆனா, அவரு வந்து கடமை தவறாம டெய்லி காலையில உதிக்கிறாரு, சாயந்தரம் வந்து மறையிறாரு. உதிக்கிறார், மறையிறார். அவரு கோபம் கொண்டா, அந்த கோவத்துக்கு முன்னாடி ஒருத்தராச்சும் நிக்க முடியுமான்னா, நிக்க முடியாது. ஆனா, அவரு கோவமே கொள்ள மாட்றாரு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரியா? சில உதாரணங்கள வந்து நம்ம மகாபாரதத்திலிருந்து பார்க்கலாம். சூரியனோட புத்திரன் வந்து கர்ணன். இந்திரனோட புத்திரன் வந்து அர்ஜுனன். சரியா? இப்ப லாஜிக் படி இந்திரன் வந்து தேவர்களுக்கு தலைவனா இருக்கிறான். அதனால வந்து மற்ற அனைத்து தேவர்களும் அவனுக்கு கட்டுப்பட்டவரா இருக்கிறாங்க. சூரியனும் தேவேந்திரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். சரியா? அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல, அக்னி தேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராரு. அக்னி தேவன் வந்து அக்னிக்கு அதிபதி. அதுல வாயு பகவான் வராரு, வருண பகவான் வராரு, அஸ்வினி குமாரர்கள் வராங்க, யமதர்மன் வராரு. இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் அதுல வராங்க இல்லையா? இப்ப இவங்களோட பிறப்புக்கு வந்து நகுல சகாதேவர்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் வராங்க. தர்மனுக்கு யமதர்மன் வராரு. கர்ணனுக்கு சூரியன் வராரு. பீமனுக்கு வாயு பகவான் வராரு. அவ்வளவுதானா? ஓகே. சோ இந்த மாரி இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் தேவர்கள் இதுல கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்கும் பொழுது, அந்த போர்ல வந்து வெற்றி பெறுவது அர்ஜுனனாக இருக்கிறார். சூரியன் எவ்வளவு பெரிய ஆளு? சூரியனோட பையன் ஏன் தோக்குறார்? அர்ஜுனன் ஏன் வெற்றி பெறார்? அப்படின்னா, நீங்க வந்து மேலோட்டமா வந்து கர்ணன் அவரோட ஹெல்ப்ல அவர் வெற்றி பெறார் அப்படின்றது சொல்றது உண்மையான விஷயம் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, அதை தாண்டி 2 பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆன் த வார்ல. ஒருத்தர் வாயு பகவான், இன்னொருத்தர் வந்து அக்னி பகவான். அர்ஜுனன் தவம் இருக்கும் பொழுது, அக்னி பகவான் அவருக்கு அல்ல அல்ல குறையாத அம்பார தோணிகளை கொடுக்கிறார். அக்னி பகவான் அவருக்கு தனுசு குடுக்கிறார். அந்த தனுசு அக்னி பகவானோட தனுசு. வாயு பகவான் ஆஞ்சநேயர் வழியா அவருக்கு சப்போர்ட் பண்றார். அப்ப உலகிலேயே வலிமையான பூதம் அப்படின்னா வாயு. வாயு வந்து வலிமையான பூதம். சரியா? அப்ப அந்த வலிமையான பூதமான வாயு பகவான் தன்னுடைய மகன் ஸ்தானத்துல இருக்கிற அனுமனை வந்து அந்த தேரோட கொடியில நிக்க வச்சு அவரு காப்பாத்துறாரு. அவர் கொடுத்த தேர், அவர் நடத்துகிற தேர், அர்ஜுனன் நடத்துகிற தேர கொடுத்தது அக்னி பகவான். அந்த தேரின் அவர் பயன்படுத்துகிற வில்லு, அந்த வில்லு அக்னி பகவான் கொடுத்தது. அதுல போடுற ஒவ்வொரு கணையும் அக்னி பகவான் கொடுத்தது. அதை எடுக்க எடுக்க குறையாது.
வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நடத்துறது கிருஷ்ணன். இந்த சைடு கண்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கவசங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. அந்த கவசங்கள் வந்து சூரியனால் கொடுக்கப்பட்டது. கவச குண்டலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வீரத்தோடும் தீரத்தோடும் அவர் சண்டை போட்டார். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, சூரியன் என்பவர் ஆஸ் அ ஹோல் ஒரு எரி நட்சத்திரம். ஆனா அக்னி பகவானும் வாயு பகவானும் அந்த சூரியனுக்குள்ள இயங்குற மாலிக்யூல், மூலப்பொருள். சூரியன் எப்படி எரியிறாரு, உள்ள அவருக்குள்ள அல்ல அல்ல குறையாம ஹீலியம் கேஸ் இருக்கு, இன்னும் கேஸஸ் இருக்கு. அந்த கேஸ் வந்து வற்றாம ஊற்று எடுக்குது. அந்த கேஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அந்த எரியிறது அக்னி. சரியா? சூரியனுக்குள் எரிந்து கொண்டிருப்பது அக்னி. ஆஸ் அ ஹோல் அவர் வந்து சூரியனா கருதப்படுறார். அப்ப இந்த சூட்சமத்தை நம்ம கிளியரா விளங்கிக்கணும். மகாபாரதத்துல பல இடத்துல சூட்சமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம அதை ரொம்ப ஆழமா உணரும் பொழுதுதான் ஏன் இந்த சைடு வின் பண்ணுது, ஏன் இந்த சைடு தூக்குதல் புரியும். ஆஸ் அ ஹோல் சூரியன் பெருசு, அவர் இருக்கிறதுலயே பெரிய ஜாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஆனா அந்த ஜாயிண்ட் ஆப்ஜெக்டுக்குள்ள இயங்குற மூலப்பொருள் ரெண்டு. ஒண்ணு கேஸ், அந்த கேஸ் தான் எரிஞ்சு நெருப்பா வருது. அந்த நெருப்பு எரிஞ்சு 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 அது ஒரு நெருப்பு பந்தாவே இருக்கு. அப்ப அந்த நெருப்பின் அந்த அடிப்படை காரணத்துக்கான அக்னி, அந்த அக்னி பகவான் சூரியனுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அந்த வாயு பகவான் சூரியனுக்குள்ளேயும் இருக்கிறார். சரியா? அப்ப அந்த 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 வாயு பகவானும் அந்த நெருப்பு பகவானும் இங்க வந்து தேர் மேலேயே உட்கார்ந்துக்கிறாங்க. அது தேராவோ அம்பாவோ இருக்கிறாங்க. கூட கிருஷ்ணர் இருக்கிறார். ஆனா இந்த சைடு கர்ணன் மட்டும்தான் இருக்கிறான். கர்ணன் அவரோட பிள்ளை, அவ்வளவுதான். அதுவும் அவரு கொடுத்த அந்த சேஃப்டி புரோட்டோகால்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சண்டை போடுறார். எந்திரி பாப்பா. இதுல நடுவுல வந்து அந்த மந்திரத்தை வேற மறக்க வச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி சூரியனுக்கே டார்ச் அடிக்கிற வேலையை மகாபாரதத்துல செஞ்சுட்டாங்க. சூரியன் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய ஒரே புள்ளைய அழிக்கிறத வேலையை செஞ்சுட்டாங்க. அப்ப சூரியனுக்கும் வலி உண்டு, சூரியனுக்கும் வேதனை உண்டு. மற்ற எல்லா கிரகத்தை விடவும் சூரியன் மிக மிக மென்மையானவர். அவர் பார்க்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப கரடு முரடா இருப்பார். உண்மையிலேயே ரொம்ப ஆத்மார்த்தமான அன்பு செய்கின்ற, அன்பை கொட்டுகிற, பாரபட்சம் பார்க்காத, சைடு எடுக்காத, எந்த எந்த மனிதர்களையும் ஒரே மாதிரி பார்க்கிற ஒரு தேவன் சூரியன் தான். அவர் நம் கண் கண்ட தேவனாக இருக்கிறார். நம் காலையில எந்திரிச்சு வானத்தை பார்த்தா சூரியனை பார்க்க முடியும். 2 நிமிஷம் தொடர்ச்சியா பார்க்க முடியுமா? அவரோட தேஜஸ கண்ணு குருடாயிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம ரொம்ப கேவலமா நினைக்கிறோம். கேவலமா நினைக்காட்டினாலும் மரியாதை கொடுக்காம இருக்கிறோம். முன்னோர்கள் அவருக்கு டெய்லி காலையில போய் சூரிய நமஸ்காரம் செய்யறாங்க. சரியா? முன்னோர்கள் டெய்லி போய் சூரிய நமஸ்காரம் செய்யறாங்க. அந்த வழக்கத்தை நம்ம விட்டுட்டோம். அதை நீங்க செய்யணும். ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு போய் சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு வரணும். அது வந்து நம்ம செய்யற கடமை. அதை மட்டும் தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாத்துருங்க. அவர் அதை விரும்புறார். ஆனா யாரும் மதிக்கிறது இல்லை. நான் தாண்டா உங்களுக்கு கடவுள், என்ன மீறி ஒரு கடவுள் இல்லடா, உனக்கு வெளிச்சம் நான் கொடுக்கலன்னா நீங்க எல்லாம் என்ன தாண்டா சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் ஏங்குறார். ஆனா அதுக்காக அவர் வந்து அவர் செய்யற வேலையை நிறுத்துறது இல்லை. சரியா? சூரியனை நீங்கள் மனதார வணங்கினால்
அது ஆதித்ய இருதயம் ஸ்லோகம் சொல்ல சொன்னேன்ல, அந்த ஸ்லோகத்தை கூட டெய்லி சொல்லலாம். சூரியனை நீங்கள் மனதார வணங்கினால் நீங்க இறைவனை வணங்கினாகவே அர்த்தம். நீங்கள் செய்கின்ற அனைத்து சிவன் வழிபாடும், நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷ்ணு வழிபாடும், நீங்கள் செய்கின்ற அனைத்து முருகர் வழிபாடும், இன்னும் பிற தெய்வ வழிபாடுகளும் இன்டைரக்டா சூரியனுக்கு தான் போகுது. புரியுதா? அது நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சூரியன் அரை சுபர் அப்படின்ட்டு நண்பர் ஒருத்தர் கருத்து போட்டிருந்தார். அது ஏன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சூரியன் நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கும் அரசன். நல்லவனுக்கு மட்டும் ஒரு ராஜா, கெட்டவனுக்கு வேற ராஜான்னு கிடையாதுல்ல. ஒரு அரசன்னா அவன் அங்க இருக்கிற எல்லாருக்குமான ராஜா. அப்ப உலகம் பஞ்சபூதத்தின் தத்துவத்துல 2 பகுதியா பிரிஞ்சிருக்கும். 5 பூதம் இருக்கும். 5 பூதத்துல 3 பூதம் ஒரு சைடு இருக்கும். 2 பூதம் ஒரு சைடு இருக்கும்ன்ட்டு திருப்பி திருப்பி சொல்றேன். அப்ப இந்த தத்துவத்துல உலகம் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அணிகளாக பிரிந்திருப்பாங்க. அந்த அணிகள் ஜாதியாகவோ, மதமாகவோ, மொழியாகவோ, இனமாகவோ, கேம்ஸ், டீமாகவோ எப்படி வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம். இப்ப பார்சிலோனா அணி ஒண்ணு இருக்குது. அப்புறம் இன்னொரு அணி இருக்குது அப்படின்னா, கிரிக்கெட்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இருக்குதுன்னா, இதெல்லாம் எப்படி அணிகளாக பிரியுது அப்படின்னா, இதெல்லாம் பஞ்சபூத தத்துவத்துல பிரிகிறது. புரியுதா? அப்ப அணிகளாக பிரிகிறது, படைகளாக பிரிகிறது. இது ஒரு படை, இது ஒரு படை. இது ஒரு மார்க்கெட்டிங் டீம், இது ஒரு சேல்ஸ் டீம். அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒட்டி ஒன்றிணைந்து மற்றொரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது. இல்ல அவரை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிற இந்த குழு மனப்பான்மை, இந்த டீம் ஸ்பிளிட்டிங், இந்த நாடுகளாக பிரிகிறது, அணிகளாக பிரிகிறது, கட்சிகளாக பிரிகிறது, ஜாதிகளாக பிரிகிறது. இது எல்லாமே பூமியில அலௌடு. ஏன்னா பஞ்சபூத தத்துவம் இங்க கிளியரா வேலை செய்யுது. அது நேரத்துக்கு ஏற்ப தன்னோட அணியை மாத்துறது, கட்சி மாறுறது, கட்சி தாவுறது, இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது, இது எல்லாமே பஞ்சபூதத்தோட இயக்கம் அலாங் வித் கிரகங்கள், ராசிகள் நகர்வுகளை வச்சு நடக்கிறது. அப்ப இந்த சூரியன் இவங்க எல்லாருக்கும் தான் ஒளி கொடுக்கணும். உனக்கு தரமாட்டேன், உனக்கு தருவேன் அப்படின்றது கிடையாது. சரியா? அதனாலதான் சூரியன் அரைப்பாவர் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அரைப்பாவர்னா சூரியன் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது 12 மணி நேரம் தான் ஒரு பகுதிக்கு கொடுக்க முடியுது. மிச்சம் 12 மணி நேரம் அவர் இன்னொரு பகுதியை பார்க்க முடியாம போயிடுது டைரக்டா. அந்த நேரத்துல தான் அவரு சந்திரனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு தன்னோட ஒளியை சந்திரனுக்கு கொடுத்து, சந்திரன் மூலியமா ஒளியை கொடுத்து, அப்பயும் அவர் டேட்டாவை கலெக்ட் பண்ணிப்பாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சூரியன் நம்மள நைட்ல பார்க்கலன்னு. சூரியன் பார்க்கிறார், சந்திரன்ல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா? அப்ப இன்னைக்கு ஒரு நாடு இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு 10 கோயில்கள் இருக்கு. 10 கோயில்கள்ல டெய்லி தினசரி அபிஷேகம், ஆராதனைகள்லாம் நடக்குது. மக்கள் போய் தொழுதுட்டு வராங்க, பிரேயர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சைடு இருக்கு. அந்த இடத்துல உலகத்திற்கு பிரியமான மதுபான கூடங்கள் இருக்கு, விபச்சார விடுதிகள் இருக்கு, சூதாட்ட மையங்கள் இருக்கு, கள்ளக்கடத்தல் கும்பல்கள் இருக்கு, கொலை கொள்ளை செய்யறவங்க, வழிப்பறி செய்யறவங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, லார்ஜ் ஸ்கேல்ல டெரரிசம் பண்றவங்க, இவங்கலாம் இருக்கு. இந்த சைடு நல்லவங்க இருக்கிறாங்க. டெய்லி வேலைக்கு போறவங்க, தான் வேலையை பார்த்துட்டு தான் நுண்டுட்டு இருக்கிறவங்க, தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறவங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க 2 பேருக்குமே கிரகங்கள் வேலை செய்யுது. நவ கிரகங்களும் வேலை செய்யுது. அதுல
சில கிரகங்கள் இந்த டைம் இங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. சிலருக்கு இங்க இருக்க மாட்டாங்கன்னு போயிடுவாங்க. நவ கிரகங்கள் இப்படி அணி மாறி இருக்கிற இடத்துல சில கிரகங்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. சில கிரகங்கள் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாங்க. அப்ப சில கிரகங்கள் பிடிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஆனா சூரியன் அப்படி முடியாது. ஏன்னா சூரியன் எல்லாருள்ளயும் இருக்கிற உயிரா இருக்கிறார். அப்ப அந்த உயிர் தன்மை போச்சுன்னா அவன் செத்துருவான். அப்ப நீங்க நல்லவன் நினைக்கிற யாரா இருந்தாலோ, கெட்டவன் நினைக்கிற யாரா இருந்தாலோ, அவங்களுக்குள்ள இருக்கிற உயிர் சூரியனோடது. அப்ப அந்த சூரியன் தன்னுடைய உயிரை அந்த உடம்புல வச்சிருக்கிறார். சரியா? அந்த உடம்பு அதற்கான விதி வரும் வரை வாழ வேண்டும். அந்த உடம்புக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. தர்மத்தின் பக்கம் வா அப்படின்ட்டு. அந்த வாய்ப்ப அந்த உடம்பு ஒவ்வொரு தடவையும் பிரிச்சு, இல்ல நான் செஞ்சோற்று கடனுக்காக இந்த சைடே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு போகுது. இதத்தான் மகாபாரதம் விளக்குது. இப்ப மகாபாரதம் என்றோ எங்கேயோ நடந்ததில்ல. மகாபாரதம் தினம் 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 நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. சரியா? செஞ்சோற்று கடனுக்காக நல்லது இருந்தாலும் அத அனுபவிக்க முடியாம கெட்டது செய்யறது. இந்த சூரியன் அவருடைய குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அத நம்ம 2 விதமான அணுகுமுறையில பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட கோர்ஸ் ஒண்ணு ரங்கராஜ் பாண்டே எடுத்திருந்தாரு. 2 வாரம் தொடர்ச்சியாக தினமும் மாலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் 15 நாளு 30 மணி நேரம் ஒரு வகுப்பு எடுத்தார். சாணக்யா டிவி ரங்கராஜ் பாண்டே. நான் அதுல பார்ட்டிசிபென்ட்டா போய் கலந்துட்டு இருந்தேன். அவர் என்னதான் சொல்றார் பியூர் பாலிடிக்ஸ்ல அப்படின்ற அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக. 30 மணி நேரமும் அவர் பேசினது, ஒருத்தன் எப்படி அரசியல்வாதி ஆகுறது, அவன் எப்படி அடிப்படையிலிருந்து கட்சிகள்ல சேர்ந்து படிப்படியா மேல வந்து, அவன் அ ஆட்சிய பிடிக்கிறது, அட்லீஸ்ட் அவன் எம்எல்ஏ, எம்பி ஆகுறது, அட்லீஸ்ட் வார்டு கவுன்சிலர் ஆகுறது அப்படின்ற துணியில அவர் அந்த வகுப்பை எடுத்தார். அதுக்கு அவரு குடுத்த உதாரணங்கள், அதற்கு அவர் அவர் சொன்ன ரூல்ஸ், அவர் சொன்ன எல்லா விதிகளும் நார்மலா நம்மகிட்ட பேசுற மாரி சொன்ன விதிகள் தான். அந்த விதிகள நான் டைரக்ட்டா இப்ப சொல்ல விரும்பல. அவர் என்ன சொன்னாருன்ட்டு. ஆனா த்ரூ அவுட் த 15 நாள் கிளாஸ் அவர் பேசினத ஒரு ஜோதிடனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா, அவர் பேசினது முழுக்க, முழுக்க, முழுக்க சூரியனுடைய காரகத்துவம். சூரியனுடைய ஆதிபத்தியம். அத மட்டும் தான் அவர் பேசினாரு. அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் 15 நாள்ல டெய்லி 2 மணி நேரம், 30 மணி நேரம் வகுப்புல, அந்த வகுப்ப அவர் ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ணல. அந்த வகுப்புக்கு அவர் ரூ. 40,000 சார்ஜ் பண்ணாரு. ஒரு ஒரு நபருக்கும் அவர் வாங்குன அமௌண்ட் ரூ. 40,000 வாங்குனாரு. அதுல இப்ப புதுசா சேர்ந்திருக்கிற விஜய் விஜய் கட்சியில இருந்து நெறைய பேரு, நாம் தமிழர்ல இருந்து, அப்புறம் இன்னும் சில சில கட்சிகள்ல இருந்து அந்த மாரி எல்லாம் வந்திருந்தாங்க. நான் பிஜேபியில இருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. நான் எந்த கட்சியும் சாராதவன். நான் அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால, அ அவரு என்ன சொல்றாருன்றது ஆராய்ச்சிக்காக போயிருந்தேன். இந்த வாரம் சண்டே அவார்டு ஃபெசிலிட்டேஷன் ஃபங்ஷன் வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன கூட பேச சொல்லியிருக்கிறாங்க. சைதை துரைசாமி வரார். சோ இந்த ப்ராசஸ்ல நான் பார்த்த இந்த 30 செஷன்ல நான் பார்த்தது முழுக்க முழுக்க சூரியனுடைய குணாதிசயங்கள மட்டும்தான். வெவ்வேறு வார்த்தைகள்ல அவர் பேசினத என்னால உணர முடிஞ்சது. சோ அவரு சொன்னத நான் இந்த சைடு அஸ்ட்ராலஜிக்கலா டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா என்ன அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். அப்போ உங்களுக்கு பெட்டரா சூரியனுடைய குணாதிசயம் புடிக்கும். சரியா? சூரியனை பொறுத்தவரைக்கும் அவர்தான் ராஜா. அவருக்கு ஈக்குவலா ஒருத்தன் கிடையாது. அது சூரியன் விரும்புறார். தனக்கு நேரா ஒருத்தன் இருக்கக்கூடாது
எல்லாரும் தனக்கு கீழே தான் இருக்கணும். கீழன்னா 1 அடி 2 அடி இல்ல. 10, 15 அடி கீழ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவரோட சைஸே பெருசு. சரியா? அப்ப இது ஒண்ணு. சூரியன் தனக்கு மற்ற எல்லா கிரகங்களும் கப்பம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா, நீ எல்லாம் என்கிட்ட இருந்து பொறந்த. நீ எல்லாம் என்னதான் சுத்துற. அப்ப நீ சுத்தும்போது என்னென்ன கலெக்ட் பண்றியோ, நீ சுத்தும்போது என்னென்ன வின் பண்றியோ, உன்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்குதோ, அதுல ஒழுங்கு மரியாதையா ஒரு போர்ஷன கொண்டு வந்து எனக்கு குடுத்துரு. குடுத்துட்டு மிச்சத்த நீ வச்சுக்க. இது சூரியனுடைய அடிப்படை குணம். அப்ப உலகம் முழுக்க இருக்கிற அரசாங்கங்கள் சூரியனால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது, எல்லா அரசாங்கங்களும் வரி வசூலிக்கின்றன. அப்ப அந்த வரி வசூலிக்கின்ற தத்துவமே எங்கிருந்து வருது? சூரியனுடைய குணம். சூரியன் நான் வேலை செய்ய மாட்டேன். என்னோட சக்திக்கு மீறி வேலை செய்றேன். நான் செய்யற வேலையினால தான் நீ பொறந்த. நான் செய்யற வேலையினால தான் நீ என்ன சுத்துற. நான் இன்னும் உனக்கு உயிர் குடுத்திருக்கிறேன். உன் உடம்புக்குள்ள ஓடுற உயிர் என்னோட ஃபியூயல். கரண்ட் எந்து. உன் உடம்பும் நான் குடுத்தது தான். நீ 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 அங்க நிக்கிறது, நீயா நிக்கிறது ஒரு உடல் எடுத்து, உயிர் எடுத்து நிக்கிறது என்னால். அப்படின்னும் பொழுது நீ என்னுடைய அடிமை. அப்ப நீ என்னுடைய அடிமை அப்படின்ற லெவலுக்கே அவர் நினைப்பார். நீ என்னுடைய குழந்தைன்ற நிலைமையில நினைக்க மாட்டாரு. என்னுடைய அடிமைன்னு நினைப்பார். அப்ப நீ வந்து ஒழுங்கா சூரியனுக்கு வரி கட்டிட்டா, அது சூரிய தோஷத்தை போக்கும். என்ன சார் சொல்றீங்க? சூரிய தோஷத்த போக்குமா? கவர்மெண்ட்டுக்கு நீங்க வரி கட்டுனீங்கன்னா, சூரியனுக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு தோஷங்கள் இருந்துச்சுன்னா, அந்த தோஷங்கள சூரியன் கண்டுக்காம விடுவார். அரசாங்கத்துக்கு நீங்க வேலை செஞ்சு, அந்த வேலைக்கிலிருந்து உங்களுக்கு பிடித்தம் பண்ணி, மாசம் மாசம் இன்கம் டாக்ஸ் கட்டிடுறீங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறவங்க, அந்த வேலைக்கு போற நீங்க வாங்குற சம்பளத்துல அரசாங்கம் ஒரு ஸ்லாப் குடுத்திருக்கும். அந்த ஸ்லாப்ல ஃபிட் ஆயி, நீங்க வந்து புதன் என்கின்ற ஆடிட்டரை கொண்டு தணிக்கை செய்து, நீங்க சம்பாதித்த பணத்துல அந்த அரசு விதித்த வரியை அரசாங்கத்துக்கு கட்டிட்டீங்கன்னா, அரசாங்கத்துக்கு காசு போது. அரசாங்கத்துக்கு காசு போச்சுன்னா, சூரியனுக்கு காசு போன மாரி தான். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் சூரியன் தான். சூரியனோட ரெப்ரசன்டேஷன் தான். அது இந்திய அரசாங்கமா இருந்தாலும், அமெரிக்கா அரசாங்கமா இருந்தாலும், பிரிட்டிஷோ, ரஷ்யாவோ, சைனாவோ, தமிழ்நாடு அரசாங்கமா இருந்தாலும், இல்ல முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனா இருந்தாலும், அரசாங்கம் வரி அப்படின்னா, அந்த இடத்துல சூரியனோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருது. அப்ப இந்த சூரியன் உலகம் முழுக்க இருக்கிற அரசாங்களுக்கு அதிபதி அப்படின்னும் பொழுது, இந்த சூரியன் தான் யார் அரசனாக வேண்டும், யார் தலைவனாக வேண்டும் என்பதனையும் தீர்மானிக்கிறார். நாட்டை யார் ஆள வேண்டும், நாட்டை யார் ஆளக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் சூரியன் தீர்மானிக்கிறார். அப்ப சும்மா ஒருத்தர் வந்து நாட்டை ஆண்ட முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் கிங்குன்னு ஒருத்தர் இருக்கிறார்னா, அது சூரியனால் அனுமதிக்கப்பட்ட நபராக தான் இருப்பார். சூரியன் அனுமதிக்காத நபரால் ஆட்சியில் இருக்க முடியாது. அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த சூரியன் மேஷத்துல உச்சம் பெறுகிறார், சிம்மத்துல ஆட்சி பெறுகிறார். கரெக்டா? இந்த சூரியன் மேஷத்துல உச்சம் பெறுவதும், சிம்மத்தில் ஆட்சி பெறுவதும் எப்படின்னா, அது அவரோட வீடு. இப்ப மேஷத்துல ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்துல ஒரு சேர் இருக்கு. அது சூரியனோட சேர். சரியா? சூரியன் வந்து சுத்தும்போது 1 மாசம் தான் சிம்மத்துல இருக்க முடியும். மிச்ச நாள்லாம் அவரு வேற வனவாசம் போற மாரி, ஜனவாசம் போற மாரி வெவ்வேற வீட்டுக்கு போறார். அப்ப சூரியன்
சிம்மத்துல இல்ல, சூரியன் உச்சத்துல இல்ல, எங்கேயோ இருக்கிறார். இப்ப ஒரு கிரகம் டிராவல்ல சூரியனோட வீடான சிம்மத்துக்கு வந்துருக்கு. சனியே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த அந்த வீட்டுல வேற கிரகம் இல்ல, சனி தான் இருக்கிறார். இப்ப சனி அந்த சூரியனோட வீட்டுல உட்கார்ந்து சூரியனோட வேலையை செய்வார். உங்களுக்கு இது புரியுதா? அது அரண்மனை. சிம்மம் அரண்மனை. சிம்மம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ். சிஎம்மோட சிஎம்ஓ அது. சிம்மம் வந்து சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப சீஃப் மினிஸ்டர் அங்க இல்ல. அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டரோட பிள்ளைகள்ல ஒருத்தரான நவகிரகங்கள்ல ஒரு கிரகம் வருது. அந்த கிரகம் அங்க உட்காரும் பொழுது அந்த கிரகம் அங்கிருந்து சூரியனுடைய தன்மையில உத்தரவுகளை போடும். இவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சுக்கிறது. இப்ப அந்த இடத்துல செவ்வாய் வராருன்னா செவ்வாய் அந்த இடத்துல இருந்து ஆர்டர்ஸ போடுறாரு. இப்ப அங்க சந்திரன் இருக்கிறாரு, வேற எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த 2.5 நாள் சந்திரன் ராணி மாதிரி இருந்து சூரியன் கொடுக்க வேண்டிய கட்டளைகளை கொடுக்கிறார். புதன் அங்க இருந்தாலோ, சுக்கிரன் அங்க இருந்தாலோ, ராகு கேதுக்கள் அங்க இருந்தாலோ இதேதான். அப்ப அந்த சிம்மத்தின் வீடை ஒரு பிஎம்ஓ ஆபீஸாவோ ஒரு சிஎம்ஓ ஆபீஸாவோ நீங்க வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தோட தசாபுத்தி வருது அப்படின்னா, சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தோட தசாபுத்தி வருது அப்படின்னா, அந்த கிரகம் எங்க இருந்து அந்த தசாபுத்தியை நடத்துது? சிம்மத்துல இருந்து நடத்துது. அப்ப சிங்கத்துல இருந்து நடத்துச்சுன்னா, சிங்கம் எப்படி அங்க ராஜாவா இருந்து ஆட்சி செய்யுமோ, வித் தட் கெப்பாசிட்டி அந்த கிரகம் அங்க இருந்து வேலை செய்யும். அப்ப நீங்க ராசிகளையும் கிரகங்களையும் புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் ராஜாவா அப்படின்னா ஒரிஜினல் ராஜா இல்ல. ஆனா அந்த இடத்துல ராஜாவுக்கு பதிலா அவர் இருந்து அங்கிருந்து கொடுக்க வேண்டிய கட்டளைகளை ராஜ தொனியில வித் ஆத்தென்டிகேட்டடா கொடுப்பார். சிங் சிம் இவரு சூரியன் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவர் அங்கிருந்து செஞ்சிட்டு இருப்பார். இப்ப வந்து ராமன் வனவாசம் போனாரு. ராமன் வனவாசம் போனப்ப பரதன் வந்து அவரோட பாதகைகளை வாங்கிட்டு வந்து அரியணையில வச்சு, நீங்க வர வரைக்கும் நான் வந்து இந்த ஆட்சியை பாத்துக்கிறேன், நீங்க வந்தோடனே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்தினார் இல்லையா? அப்ப ராமனோட தம்பி தான் அவரு. அப்ப ஆட்சி ராமனுடையது, நடத்துவது பரதன். அப்ப இந்த கான்செப்ட் புரியுதா? ஆட்சி ராமனுடையது, நடத்துவது பரதன். இப்ப ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து ஆட்சியில வச்சாங்க. ஈவன் தோ அவங்க ஜெயில இருந்தாலும் ஆட்சி என்பது அதிமுக உடையது. அது ஓபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர். ஆனா உள்ளபடியே வந்த கமாண்ட் எல்லாம் சசிகலா கிட்ட இருந்தும், ஜெயலலிதா கிட்ட இருந்தும், டிடிவி தினகரன் கிட்ட இருந்து வந்த கமாண்டை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். சோ இந்த கான்செப்ட் நமக்கு கிளியரா புரிஞ்சுதுன்னா, 1க்கு 2 தடவை அவர் சிஎம் ஆனாரு. அப்ப சிஎம்மோட வேலையை அவர் செஞ்சாரு. அவர் கையெழுத்து போட்டாரு. அவர் முறைப்படி பதவி ஏத்துக்கிட்டாரு. சரியா? ஆனா ரூல்ஸ் படி அவர் தான் சிஎம். ஆனா அவர் சிஎம்மா வந்து முழு மனசோட வேலை செஞ்சாரா அப்படின்னா, அவரு முழு மனசா வேலை செய்யல. அவரு அவராகவே இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா பதவி அந்த ஜெயில்ல இருந்து வந்தோனே அந்த பதவியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இது ஒரு சினாரியோ. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவங்களோட காலை பிடிச்சு ஆசீர்வாதம் வாங்கி அந்த அரியணையில அமர்ந்தார்.
அந்த அரியணையில் அமர்ந்தோன அவரு ஓபிஎஸ் மாதிரி வேலை செய்யல. அவரு he wanted to become a son. அப்ப தான் ஒரு அரசனாகவே மாற வேண்டும். தான் ஒரு ஆக்டிவ் சிஎம் இல்ல, நான் ஒரிஜினல் சிஎம், நான் தான் இனி சூரியன் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டார். அந்த 4 வருஷத்துல ஒரு ஆட்சிய பிடித்து, அந்த 4 வருஷத்துல அவர் வந்து நான் அடிச்சதெல்லாம் ஏதோ ஆள் இல்லடா, நான் அடிச்ச 10 பேரும் டான் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா பெரிய தலையையும் அடிச்சுட்டு இவர் வந்து டான் ஆகி அதிமுகவை கைப்பற்றி விட்டார். இன்னைக்கு அவரு ஒரு சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்றுவிட்டார் எடப்பாடி. அப்ப சாதாரணமா இருந்தார், குரு ஸ்தானத்துல இருந்தார். அதாவது குருனா மந்திரி. அப்ப குருவாக இருந்தவர் சூரியனாக டிரான்ஸ்பார்ம் ஆயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா குருவாக இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் சூரியனாக மாற தவறிவிட்டார் ஓ பன்னீர்செல்வம். அப்ப குருவாக இருந்து சூரியனாக மாறிய எடப்பாடி பழனிசாமிக்கும், குருவாக இருந்து சூரியனாக மாற தவறிய ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, செல்ஃப், தான், சுயநலம், எனக்கு போகதான் மத்தது, எனக்கு போனதுதான் மத்தது அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டா, நான் தாண்டா ராஜா, எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அவன் சூரியனாயர். அந்த எண்ணம் வராம, செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வராம, சுயநலம் என்று ஒண்ணு வராம சூரியனின் குணம் வராது. சூரியனின் குணம்னா என்னன்னா, காணும் யாவும் என்னுடையது. நீ கண்ணுல பாக்குறல, அது எல்லாம் கண்ணில் காண்பது, கண்ணில் காணாதது எல்லாம் எந்து. எனக்கு அடிமை அப்படின்னு நினைக்கிறது தான் சூரியன். சரியா? அதை நான் பராமரிப்பேன். நான் வந்து இன்னைக்கு 12 மணி நேரம் இங்க பகல் கொடுத்தனா 12 மணி நேரம் அங்க போய் பகல் கொடுத்துருவேன். ஆனா எல்லாம் எந்து. கொஞ்ச நேரம் தான் டார்க்கா இருக்கும். நான் அங்கேயும் வந்து வெளிச்சம் கொடுத்துருவேன், இங்கேயும் வெளியே கொடுத்துருவேன். எல்லாமே எந்து அப்படின்றது தான் சூரியனோட தத்துவம். சூரியனுடைய அடுத்த தத்துவம் என்னன்னா, சூரியனுக்கு மதமோ, இனமோ, மொழியோ எந்த பேதமும் கிடையாது. சூரியன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். எரிச்சிருவான். சரியா? சூரியன் கிட்ட போய் நான் தமிழ், சூரியன் கிட்ட போயிட்டு நான் இஸ்லாமியன், சூரியன் கிட்ட போயிட்டு நான் கிறிஸ்தவன், சூரியன் கிட்ட போயிட்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது. சூரியனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் இஸ் எபோவ் ஆல். அவரை வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருக்கிறானா, அவன் ஒரு உண்மையான அரசன்னா, அவன் அவன் மக்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஒரு பக்கம் அவன் சாயக்கூடாது. அப்படி சாயிறவன் உண்மையான சூரியனோட தத்துவத்துல ஆட்சி செய்யல. சரியா? அரசன் அப்படின்னு வந்துட்டா அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். அவன் நீதியை நிலைநாட்ட கடமைப்பட்டவன். அதை தவறும் பொழுது அவனுடைய ஆட்சி மாறிடும். சரியா? அரசன் இட் செல்ஃப் அ காட், செல்ஃப் டிக்ளேர்டு காடா தான் அரசனை வந்து சமூகம் பாக்குது. நம்முடைய சமுதாயங்கள் வந்து, தமிழ் சமுதாயங்கள் வந்து காலங்காலமா அடிமையா இருந்து பழக்கப்பட்ட தமிழ் சமுதாயமா இருக்கு சமகாலத்துல. சங்க காலத்துல இல்ல, இப்ப. அவங்களுக்கு இந்த டெமோக்ரசி சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு தலைவன். அந்த தலைவனை அவங்க விசுவாசமா எடுத்துக்கிட்டாங்கன்னா சாவர வரைக்கும் அந்த தலைவன் தான். அந்த தலைவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் ஓட்டு அவனுக்கு தான். அப்ப தலைவன் கெட்டவனாக கூட இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம். தலைவன் எனக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம், தலைவன் எனக்கு நேரடியாக உதவாம இருக்கலாம். ஆனா என் தலைவன். ஒருத்தனை தலைவன் எடுத்துக்கிட்டானா தமிழன் வந்து என்ன பண்றான், சாவர வரைக்கும் மாற மாட்டான், கூடுமான வரைக்கும். இது ஏன் அப்படின்னா, சேர சோழ பாண்டிய வரலாறுகள்ல இருந்த அந்த அமைப்பு முறையில மக்கள் ராஜாவை விசுவசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா,
அவருக்கு உயிரையும் கொடுப்பதற்கு ரெடியா இருந்தாங்க. தன் பிள்ளைகளையும் தூக்கி கொடுத்துருவாங்க, தன் கணவனையும் கொடுத்துருவாங்க, தன் சொத்தை கொடுத்துருவாங்க, நடு ரோட்ல நிப்பாங்க ராஜாக்காக. ராஜ விசுவாசம். அததான் சூரியன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்தியா முதலான நாடுகள்ல, மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல ஜனநாயகம் போற்றி பாதுகாக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் சனி. அமெரிக்கா முதலான நாடுகள்ல ஜனநாயகம் போற்றி பாதுகாக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் சனி, சூரியன் பெயர். அப்ப பெருந்திரளான மக்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தலைவனை நாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வோம், எங்களை ஒருவன் படையெடுத்து அடிமை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவ்வளவுதான் ரூல்ஸ். எங்க மேல எவனாச்சும் படையெடுத்து வந்தானா ஆஸ் அ இந்தியன் நாங்க எல்லாரும் ஒன்னா சண்டைக்கு போய் அவனை கொன்றுவோம். இன்னொரு ஊடுருவலை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் மீது எவனும் படையெடுக்க முடியாது. நாங்கள் சுதந்திர மக்கள். இந்த எல்லைக்குட்பட்டு வாழுகின்ற மக்களாகிய நாங்கள் இந்தியர்கள். இந்த இந்தியர்களாகிய எங்களை ஆள்வதற்கு உண்டான தலைவனை நாங்களே ஜனநாயக முறையில் ஓட்டு பதிவு செய்து தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு சக்தியும் படையெடுத்து வந்து இன்றிலிருந்து நான் உங்கள் அரசன் என்று சொல்லக்கூடாது என்பதுல உறுதியா இருக்குது கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனை மக்கள் மதிக்கிறாங்க. அப்ப இந்த ஜனநாயகப்படி நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், சனிதான் வேலை செய்து. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பதவியில போய் உட்கார்றார் இல்லையா, ஜனநாயக முறைப்படி அவர் போய் உட்கார்ற வரைக்கும் தான் ஜனநாயகத்தை பேசுவார். எந்த தலைவர், அது நீங்க விரும்புற எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் அவங்க போய் அந்த பதவி பிரமாணம் ஏத்துக்கிற வரைக்கும் தான் ஜனநாயகத்தை பேசுவாங்க. ஒன்ஸ் அவங்க பதவியை ஏத்துக்கிட்டாங்கன்னா தே பிகம் டிக்டேட்டர்ஸ், அவங்க சர்வாதிகாரியா மாறிடுவாங்க. சரியா? அப்ப ஒரு அரசனாக மாறும்போது சர்வாதிகாரம் என்கின்ற ஒன்று தானாகவே வந்துடும். அது வெளியில தெரியாது. மக்களோட பார்வையில நல்லா ஆட்சி செய்யறாருப்பா, அவர் வந்து ஜனநாயக முறையில படி ஆட்சி செய்யறாருன்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையில் தமிழகம் உட்பட, இந்திய அரசு உட்பட உலகின் எந்த அரசும் ஜனநாயக முறைப்படி இயங்குவதே கிடையாது. அந்த பதவிக்கு வந்துட்டா அவங்க சர்வாதிகார முறையில தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுலதான் போவாங்க. அப்படி போகும் பொழுதுதான் அந்த ஆட்சியை திருப்பி தக்க வச்சுப்பாங்க. தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பா இருக்கிற எதையும் எதிர்கொள்ள தயாரா இருப்பாங்க. அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். ஈவன் தே கில் பீப்புள். ஆட்சி நடக்கணும். ஆட்சிக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை இல்லாமல் செய்வது, அவனை அமுக்குவது, அவனை வளர விடாமல் செய்வது ஆட்சியாளர்களுக்கு மிக 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 முக்கியமான பணி. அப்ப இதெல்லாம் சூரியன் செய்யறாரா அப்படின்னா, ஆமா, சூரியன் செய்யறார். இருக்கிற நவ கிரகங்கள்ல எந்த கிரகத்தையும் சூரியன் மாதிரி எரிய வைக்க விட மாட்டார். அதுக்கான கெப்பாசிட்டி, ஃபுல் கெப்பாசிட்டி வந்து குருவுக்கும் சனிக்கும் இருக்கு. சனியை விட குருக்கு அதிகமா இருக்கு. ஆனா என்னாலும் குரு எரிஞ்சு திருப்பி ஒரு சூரியனா மாற முடியாது பிசிக்கலா. அப்ப இந்த கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சூரியன் வந்து மொத்தத்துக்கும் அவரு தான் ஓனர். எல்லாரும் அவருக்கு கப்பம் கட்டணும். அவருக்கு ஜாதி மதம் இனம் மொழி பேதமில்லை. அவர் நினைத்து கொண்டால் எதை வேணாலும் கையில வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஆனா அடிப்படையில சூரியன் தனியா உட்கார்ந்து அளவுக்கு மிகவும் பலகீனமான ஒரு மனிதர். வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவரின் வீரத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. ஆனா அவருடைய உள் மனசுல எப்போதுமே ஒரு சோகம் இருக்கும். ஏன்னா சூரியன் பெரும்பாலும் தனிமையா தான் இருப்பார்.
அத நீதி சொல்றது, அரசவையில போய் உட்கார்றது எல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஃபைனலா சூரியன் என்ன பண்ணுவாரு? தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார். அவரால மத்தவங்கள மாரி விளையாண்டு, சிரிச்சு, ஜாலியா இருக்க முடியாது. தனிமையே அவருக்கு கொடுமையா இருக்கும். தனிமையில் அழுவது அவருக்கு வேலையாகவே இருக்கும். சூரியன் தன்னுடைய ஆத்தும பலத்துல தன் கீழ இருக்கிற எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துற பொறுப்புல இருக்கார். அதனால சூரியனா இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். அழுத்தம்னா மனபாரம் அதிகமா இருக்கும். ஏன்னா, எல்லா பிரச்சனைக்கும் இவரு தான் காரணம் அப்படின்ற மாரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுவாரு. தனக்கு கீழ இருக்கிறவங்க சரியா வேலை செய்யலனாலும், அதுக்கு இவரு தான் பொறுப்பெடுத்துக்கிற மாரி இருப்பாரு. இப்ப இந்த சூரியன் எப்படி மத்தவங்கள மதிக்கிறாரு? சூரியன் எப்படி மத்தவங்கள பராமரிக்கிறாரு? சூரியன் எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து காச வாங்கிக்கிறாரு? சூரியன் எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறாரு? அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சூரியனாக மாற முயற்சிக்கும் பொழுது, இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். சரியா? இப்ப நீங்க வந்து பிறக்கும் பொழுது புதனாக இருக்கலாம். நீங்கள் பிறக்கும் பொழுது சனியாக இருக்கலாம். அதாவது உங்க லக்னாதிபதிய சொல்றேன். நீங்க பிறக்கும்போது சூரியனாகவே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழும் பொழுது அரசியலுக்கு போறீங்க. நீங்க வாழும் பொழுது ஒரு நாட்ட நிர்வகிக்கிறீங்க. இல்ல ஒரு நகரத்த நிர்வகிக்கிறீங்க. இல்ல ஒரு சின்ன குறுகிய வில்லேஜ நிர்வகிக்கிறீங்க. நீங்க ஏதோ ஒரு நிர்வாகத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல சூரியனா தான் செயல்படுறீங்க. அது விஏஓல ஆரம்பிச்சு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ல ஆரம்பிச்சு, ஜனாதிபதி வரைக்கும். சரியா? அப்ப அந்த விஏஓல ஆரம்பிச்சு ஜனாதிபதி வரைக்கும் இருக்கிற அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த சூரியனோட காரகத்துவத்துல தான் வருது. அப்ப நீங்க செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க சொன்னா சொன்னதுதான். அத மாத்தணும்னா கோர்ட்டுக்கு தான் போணும். சரியா? இப்ப அந்த அரச கட்டளை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த அரச கட்டளைன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, சூரியன் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா, அது சட்டம். நான் சொன்னதே சாசனம். அப்படின்ட்டு நீதிமொழியில சொல்ற மாரி, ஒரே வார்த்தை தான். சூரியன் திருப்பி சொல்ல மாட்டார். சூரியன் ஒரு தடவ சொல்லிட்டா, திருப்பி எடுத்துக்க மாட்டார். நான் சொன்னதுதான். அது தப்பாவே இருந்தாலும் அத எக்ஸிக்யூட் தான் பண்ணி ஆகணும். மாத்தி மாத்தி பேசினா அவர் சூரியன் கிடையாது. தப்புன்னு தெரியும். ஆனா இம்மீடியட்டா ரிவோக் பண்ண மாட்டார். அதெல்லாம் சூரியனுடைய குணம். அப்ப சூரியன் கிட்ட போய் ஒரு இரக்கத்தை மெர்சி பெட்டிஷன் வைக்கணும். சூரியனுக்கு போயிட்டு ஒருத்தரை விடுதலை செய்ய வைக்கணும்னா யாரு வப்பா? அப்படின்னா ராணி. சூரியனுடைய மனைவி. இல்ல சூரியனுடைய மிக நெருங்கிய மந்திரி, குரு. இவங்க 2 பேரும் போயி அவர் தனியா இருக்கும்போது, ரெஸ்ட் எடுக்கும்போது, சரக்கடிக்கும்போது, லீஷரா இருக்கும்போது அந்த 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 கேஸ் கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணலாம். மக்கள்லாம் கோவமா இருக்கிறாங்க. அவன் பாவம். சரி அப்படியா? சரி ரிலீஸ் பண்ணி விடு. அப்படின்னு அவர் சொன்னோனே, உடனே போய் ரிலீஸ் பண்ணிடுவான். ஆனா சூரியன் அரசவையில இருக்கும் பொழுது, அவர்கிட்ட அத கேட்க முடியாது. அவர் ஒத்துக்க மாட்டார். இப்ப சூரியன் கிட்ட மன்னிப்பு வாங்கணும்னா, அவர் அரச உடையில இருக்கும் பொழுது, அரச சேர்ல இருக்கும்போது, ஆபீஸ்ல அவரால எதுவும் செய்ய முடியாது. அப்ப பேக் சைடு லாபி பண்ணி தான் நீங்க போய் சாதிச்சுக்க முடியும். சூரியன் பலகீனமாகிற ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்ல முடியுமா? நவகிரகத்துல. சூரியன் ஒருத்தர் கிட்ட வந்து பலகீனமா இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லுங்களேன் கரெக்டா. சுக்கிரன், சனி சுக்கிரன். பகவான் சார். சனிலாம் இல்ல. சுக்கிரன். சுக்கிரன் கிட்ட மட்டும்தான் சூரியனோட பாட்சா பலிக்காது. ஏன்னா சுக்கிரன் சூரியனை பொருட்டா கூட மதிக்க மாட்டார். சுக்கிரன் மத்த எல்லா கிரகமும் ஒரு டைரக்ஷன்ல சுத்துனா, இவரு வேற டைரக்ஷன்ல சுத்துவார்.
சுக்கிரன் அழகின் ஊற்று, சுக்கிரன் செல்வத்தின் ஊற்று, சுக்கிரன் இன்பத்தின் ஊற்று, சுக்கிரன் பூமியில இருக்கிற எல்லா சகல சௌகரியங்களுக்கும் ஊற்று. சுக்கிரனை பத்தி தான் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை டீட்டெயிலா படிப்போம். நாளைக்கு வந்து குருவை பத்தி படிப்போம். அதோட ட்ரெய்லர் முடியும், அதுக்கப்புறம் மெயின் பிக்சர் ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சுக்கிரன் கிட்ட மட்டும் சூரியனுடைய பாட்சா பலிக்காது. சரியா? சுக்கிரன் வீட்டுல சூரியன் நீச்சம். ஆமா, சுக்கிரன் வீட்டுல சூரியன் நீச்சம். ஏன்னா எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல மயங்கிட்டாருன்னா அவர் ஆட்சி செய்யறதையே விட்டுறாரு. தன்னுடைய கடமைகளை மறந்துடுறாரு. அந்த பெண்ணோட அன்பை தேடுவதற்கு, அவள் அன்பை பெறுவதற்கு குழந்தையா மாறிடுவது. மிகப்பெரிய பராக்கிரமசாலியா இருப்பாரு. ஆனா அந்த அன்புக்காக ஏங்குவார். ஆனா அந்த பொண்ணும் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவா அந்த ராஜாவை. போ போ, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ, நீதான் எனக்கு வேண்டும் இவரு போவார். ஒரு 6 மாசம் அந்த பொண்ணு தொங்க விட்டுச்சுன்னா இவர் பைத்தியக்காரனாவே ஆயிடும். எல்லாத்தையும் மறந்துடுவார். வரலாறுகளில், நீண்ட நெடிய வரலாறுகளில் பெண்களின் மேல் மோகம் கொண்டு தோற்று போன ராஜாக்கள் ஆயிரம் 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 உண்டு. இந்த ராஜாக்கள் படையெடுத்து போறாங்கல்ல ஒரு ஊருக்கு, இந்த ராஜாக்கள் படையெடுத்து போற அந்த ஊர்கள்ல இருக்கிற செல்வங்களை கொண்டு வராங்கல்ல, அவங்க கொண்டு வர எல்லா செல்வமும் சுக்கிரன். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க அபகரிச்சுட்டு வராங்க. சரியா? ஒவ்வொரு போர்களும் ஒரு அபகரிப்புக்காக நடக்கப்படுவதுதான். அது ஒரு திருட்டு தான். அப்ப அந்த ஊர்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சொத்து சேர்த்திருப்பாங்க, அங்க வயல்ல விளைஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு படையெடுப்பு, ஒரு ஆக்கிரமிப்பு, கவர்ந்து அங்க இருக்கிற ஆண்களை கொன்று, அங்க இருக்கிற பெண்களை தூக்கிட்டு வந்து, அங்க இருக்கிற குழந்தைகளை கொண்டு வந்து, அங்க இருக்கின்ற உணவுப் பொருட்கள், அங்க இருக்கின்ற தங்கம் முதலான அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்த்து, இனி இது என்னோட நாடு, நான் தான் ராஜா, இங்க நீங்க எனக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களை வாழ விடுவேன், இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காலம் முழுக்க ஒரு 3000 வருஷ வரலாறு இருக்கு, தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து பார்த்து பெண்ணினம் சுக்கிரன் ரொம்ப மனசு பேதலித்து இருக்குது, வக்கிரமாயிருக்கு. அதனால ராஜாக்களை மதிப்பதில்லை. நான் ஒரு பிச்சைக்காரனை கூட லவ் பண்ணுவேன், ராஜாவை மதிப்பதில்லை என்ற லெவலுக்கெல்லாம் வந்து சுக்கிரன் வந்து போகும். சுக்கிரனை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா அடுத்த இதுல படிக்கலாம். சூரியன் தடுமாறுகிற இடம் சுக்கிரன். சரியா? அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சூரியனுக்கு எதிராக கால் மேல கால் போட்டு உட்கார்ற தைரியம் சுக்கிரனுக்கு இருக்கு. சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிற இடம் சிம்மம். அப்ப சிம்மம் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரைட் சைட்ல யார் இருக்கிறா? பட்டத்து ராணி இருக்கிறா. சிம்மத்திற்கு பக்கத்துல கடகத்துல ராணி இருக்கிறாங்க, பட்டத்து ராணி. அவருக்கு லெஃப்ட் சைட்ல யார் இருக்கிறா? நீச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார். அதாவது கன்னியில சுக்கிரன், நீச்சம் பெற்ற சுக்கிரன். அப்ப ராஜாவா ஒருத்தர் ஆட்சி செய்யறாரு அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ரைட் சைட்ல பட்டத்து ராணி ஒருத்தர் இருக்கிறாரு. ராஜாவுக்கு லெஃப்ட் சைட்ல நீச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறாங்க. நீச்சம் பெற்ற சுக்கிரன்லாம் யாரு? ராஜாவோட உடன் இருக்கின்ற பெண்கள். ஆனா அவங்க பட்டத்து ராணி கிடையாது, அவங்கெல்லாம் அந்த புறத்துல இருக்கிறவங்க. அப்ப ராஜா லெஃப்ட் சைட்ல பட்டத்து ராணிய, ரைட் சைட்ல பட்டத்து ராணிய வச்சிருக்கிறாரு, லெஃப்ட் சைட்ல நீச்சம் பெற்ற ஸ்திரீகளை வச்சிருக்கிறாரு. ராஜாவுக்கு பதவி போயிடுது. ராஜாவுக்கு பதவி போயிடுது. ராஜா பதவி போயிடுச்சுன்னா அவர் எங்க வந்து உட்காருவாரு? துலாத்துல வந்து உட்காருவார். அந்த துலாம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. இப்ப ராஜாவை வந்து வெற்றி கொண்டு துரத்திட்டாங்க. ஒரு ராஜா வெற்றி பெற்றுட்டான், இன்னொரு ராஜா வந்து தோத்து ஓடிட்டான், சண்டையில சாவல.
புறமுதுகிட்டு ஓடிட்டான். அப்படி ஓடின ராஜா இப்ப எங்க உட்கார்ந்திருப்பான்? துலாம்ல உட்கார்ந்திருப்பான். அந்த துலாம் என்பது சுக்கிரனோட வீடு. அப்ப ஓடிப்போன ராஜாவை பாதுகாக்கிறது ஒரு சுக்கிரன் தான் பாதுகாக்கும் தன்னோட வீட்டுல வச்சு. புரியுதா? அந்த சுக்கிரன் எங்கெல்லாம் ராஜா போறாரோ அந்த சுக்கிரன் பாதுகாப்பான். அப்ப தெரியும், ராஜா நீ தோத்து போயிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட தான் வரணும், நான் தான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நீ ஆட்சியில இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணிக்க, அப்ப உன்னை மதிக்க மாட்டேன், உனக்கு ஆட்சி போச்சுன்னா அப்ப உன்னை மதிப்பேன், அப்ப உன்னை பாதுகாப்பேன், அப்ப உன்னை கேர் பண்ணுவேன், நீ திருப்பி ராஜாவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்படின்றதுதான் சுக்கிரனோட குணம். சுக்கிரனோட அடிப்படை குணம், அவனை நம்பி வந்துட்டா அவன் நல்லவனா கெட்டவனா ராஜாவா பரதேசியா அதெல்லாம் கிடையாது. சுக்கிரனுடைய குணம், தன்னை நம்பி வந்துட்டா அவனுக்கு அன்ன ஆகாரத்தை கொடுத்து அவனை கவனித்து அவனை திருப்பி நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடுறது சுக்கிரனோட தாய் குணம். அப்ப ராஜா ராஜ்யத்தை இழந்துடுறாரு. ராஜ்யத்துல இருக்கும்போது லெப்ட் சைடு ரைட் சைடுல ராணியை வச்சுக்கிறாரு, லெப்ட் சைடுல நீச்ச ஸ்திரீகளை வச்சுக்கிறாரு. ராஜாவுக்கு ஆட்சி போயிருது. அவரு துலாத்துல தஞ்சம் அடைகிறாரு. துலாத்துல தஞ்சம் அடையும் பொழுது அவரை பாதுகாக்கிறது சுக்கிரன். இப்ப ராஜா திருப்பி சக்திகளை சேர்த்து நீச்சத்திலிருந்து வெளியே வந்து தனுசு மூலியமா அவரு உச்சத்தை நோக்கி போறாரு, உத்தராயணத்தை நோக்கி போறாரு. அப்படி போகும் பொழுது இப்ப ராஜா மேஷத்துக்கு போயிடுறாரு. இப்ப ராஜா ஆட்சியில கிடையாது, ராஜா உச்சத்துல இருக்கிறார். அப்ப ராஜா உச்சத்துல இருக்கிறாருன்னா என்ன? ராஜா ஆட்சியில இருக்கிறதை காட்டிலும் பல ராஜ்யங்களை வென்று போர்களை வென்று உச்சத்துல இருக்காரு. ராஜாவோட புகழ் உச்சத்துல இருக்கு. அவர் பல எதிரிகளை கொன்று ஆட்சி செய்யல, உச்சத்துல ஆட்சி செய்யறார். அப்படின்னா இப்ப ராஜா மேஷத்துல உச்சத்துல ஆட்சி செய்யும் பொழுது இப்ப ராஜாவோட லெஃப்ட்ல யார் இருக்கா, ராஜாவோட ரைட்ல யார் இருக்கா? இப்ப ராஜாவோட ரைட்ல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறாங்க. இப்ப ராஜாவோட லெஃப்ட்ல உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிறான். மேஷத்துல ராஜா நிக்கும் பொழுது ராஜா திருப்பி ஆட்சியை பிடிச்சிடுறார். திருப்பி ஆட்சியை பிடித்த பிறகு திருப்பி அவர் தன்னுடைய பட்டத்து ராணியை தனது இடது பக்கத்தில் வைத்திருக்கிறார். தனது வலது பக்கத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனை வைத்திருக்கிறார். அப்ப ராஜா ஆட்சி செய்த பொழுது சுக்கிரனை நீச்ச நிலையில் வைத்திருந்தார், ராணியை ஆட்சி நிலையில் வைத்திருந்தார். ராஜா நார்மலா ஆட்சி செய்யும் பொழுது ராணியையும் ஆட்சி நிலையில வைக்கிறாரு, சுக்கிரனை நீச்ச நிலையில வைக்கிறார். ராஜா நீச்சம் அடையும் பொழுது சுக்கிரன் கிட்டயே தஞ்சம் ஆயிடுறாரு. சுக்கிரன் தான் எல்லாத்தையும் பாதுகாத்து செய்யுது. அதுக்கப்புறம் ராஜா வலுப்பெற்று படை திரட்டி திருப்பி போர் செய்து திருப்பி மேல மேஷத்துக்கு வரும் பொழுது இப்ப ராஜா மிகுந்த சக்தியானவரா இருக்கார், உச்சத்துல இருக்கிறார். இப்ப அந்த உச்சம் பெற்ற ராஜாவுக்கு பக்கத்துல யார் இருக்கிறா? உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிறான். ரைட் சைடுல உச்சம் பெற்ற சந்திரன், இந்த சைடு உச்சம் பெற்ற நிலா சந்திரன் இருக்கிறார். அப்ப ராஜா மாட்சியோடு இருக்கிறாரு. அவர் தன் பட்டத்து மகாராணியுடனும் தனக்கு உதவிய சுக்கிரன் அந்த ராணிகளுடனும் அவர் ராஜ பரிபாலனம் செய்கிறார். அப்ப செல்வம் எங்க இருக்குது? உச்சம் பெற்ற ராஜா கிட்ட செல்வம் கூட இருக்கு, இந்த சைடு அறிவு கூட இருக்கு. ராணிக்கே அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆட்சி பெறார். ஆனா இப்ப இந்த இடத்துல புதன் நீச்சமாயிருக்கிறார். அதாவது ராஜா உச்சம் பெற்றார், சுக்கிரன் உச்சம் பெற்றாங்க. இந்த சைடு ராணியும் இருக்கிறாங்க. ஆனா மீனத்துல புதன் நீச்சமாயிருக்கிறார். புதன் நீச்சமாயிருக்கும் பொழுது அந்த இடத்துல ராஜாவுக்கு அறிவு சப்ளை கம்மியா இருக்கும். ராஜாவுக்கு அறிவு சப்ளை கம்மியா இருக்கும். சரியான அறிவுரைகள் சொல்றது குறைஞ்சிரும். அவர் மகிழ்ச்சியான பீரியட்ல ஜல்சா பண்றதுலயே குறியா இருப்பாரு. இந்த சைடு லெஃப்ட்ல போறதா ரைட்ல போடுறதா, டெய்லி பார்ட்டி, கேளிக்கைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாரு, அவர் திருப்பி
ஆட்சியை நோக்கி போவார். உச்சத்துல இருந்தவர் நார்மலான ஆட்சியை நோக்கி போய் திருப்பி தன்னுடைய ஆட்சி வீட்டை தக்க வச்சுப்பார். அப்ப திருப்பி வந்து சுக்கிரன் நீச்சம் பெற்ற பிறகு அவருக்கு ஆட்சி இழந்துடுறார். அப்ப சுக்கிரன் உச்சம் பெற்றால் ராஜாவுக்கு ஆட்சி உச்சம். சுக்கிரன் நீச்சம் பெற்றால் ராஜாவுக்கு பதவி கிடையாது. அப்ப சுக்கிரன் என்பது செல்வத்தை குறிக்கிறது. சுக்கிரன் என்பது இன்பத்தை குறிக்கிறது. ஒருத்தன் ராஜா ஆவறதுக்கு மூல காரணம் சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? ஒருத்தனுக்கு ராஜா ஆவறதுக்கு மூல காரணம் சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? இதுல இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா நீச்சமாகும் போது பக்கத்துல ராணியும் நீச்சமா இருப்பாங்க. விருச்சிகத்துல ராஜா ஆட்சி பெறுறப்ப ராணி வந்து பக்கத்துல ஆட்சியில இருப்பாங்க. சந்திரன். ராஜா துலாத்துல நீச்சமா இருக்கும் பொழுது ராணியும் நீச்சமா இருப்பாங்க பக்கத்துல. அப்ப இந்த ராஜாவும் ராணியும் ஆட்சி உச்சம் பெறுவதற்கு கூடுமான வரைக்கும் உதவி செய்யறது சுக்கிரன். சுக்கிரன் தான் ஒருத்தனை ராஜாவாக்குறது. சுக்கிரன் தான் ஒருத்தனை பைத்தியக்காரனாக்குறது. சோ சுக்கிரனை கரெக்டா ஹேண்டில் பண்ணா ராஜாக்கள் நிலைத்து ராஜாவா இருக்கலாம். சுக்கிரனை சரியா ஹேண்டில் பண்ணலன்னா ராஜாக்கள் ஆண்டியாக மாறிவிடலாம், தோற்று விடலாம். இப்ப ராஜாக்கள் கூடுமான வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றது சிறந்தது. பல ராஜ்யங்கள் தோற்று போனதுக்கு ராஜாக்கள் பல ராணிகளை வைத்திருந்தது ஒரு காரணமா இருக்கு. சரியா? அப்ப ராஜ தர்மம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்றது. அப்பனா இந்த நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. கன்சிக்யூட்டிவா ஆட்சியை செய்யணும். நீங்க எல்லாரும் பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த பொன்னியின் செல்வம் படத்துல அந்த கதையை வந்து ரொம்ப சிலாகித்து பல வருடங்கள் எல்லாரும் பேசியிருக்கிறோம், படிச்சிருக்கோம். இந்த பொன்னியின் செல்வன் கதை எழுதிட்ட பிறகு கல்கி வந்து சிவகாமியின் சபதம் அப்படின்னு ஒரு கதை எழுதிருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கதையை எழுதிட்ட பிறகு பார்த்திபன் கனவுன்னு ஒரு கதை எழுதினார். இந்த மூணும் ஒரு சீக்வல் மாதிரி. பொன்னியின் செல்வன் படிச்சவங்க சிவகாமியின் சபதம் படிச்சிருப்பாங்க. சிவகாமியின் சபதம் படிச்சவங்க பார்த்திபன் கனவு படிச்சிருப்பாங்க. படிக்கலைன்னா ஏதாச்சும் புக் ஸ்டால் போனீங்கன்னா சிவகாமியின் சபதம் புத்தகத்தை வாங்கி படிங்க. சிவகாமியின் சபதம் புத்தகத்துல வந்து அவர் மகேந்திரவர்ம பல்லவனை வந்து எழுதியிருப்பார். ரொம்ப அழகா எழுதியிருப்பார். பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனை எழுதினார் இல்லையா? சிவகாமியின் சபதத்துல வந்து மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்ற அந்த பல்லவனை அவ்வளோ அழகா உயர்வா எழுதியிருப்பார். அவன் வந்து பல்லவ தேசத்தை வந்து ரொம்ப நாளா கலைகளுக்காக அர்ப்பணிச்சு அந்த மகாபலிபுரத்தை சிற்பங்கள் செலுத்துறது, வேறு வேறு கலைகளை வளர்த்துட்டு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஹீரோயின் இருக்கிறா. அந்த ஹீரோயின் ஒரு நாட்டியக்காரி. அந்த நாட்டியக்காரியோட அப்பா வந்து அந்த நாட்டோட தலைமை சிற்பி. அப்ப அதாவது அந்த மகாபலிபுரத்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கல்ப்சர்ஸை வடிவமைச்ச தலைமை சிற்பியின் மகள். அவள் ஒரு சிறந்த நாட்டியக்காரி. இந்த நாட்டியக்காரி இவள் மீது மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் காதல் கொள்றார். நரசிம்மவர்ம பல்லவன். இந்த காதல் வந்து ராஜாவுக்கு தெரியுது. ஓகேவா? அப்ப வந்து அவர் நம்ம பையன் தான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு விட்டுருக்கிறாரு. அது போட்டோம், கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கிறாரு. இது நடந்துட்டு இருக்கும்போது வட இந்தியாவில இருந்து ஒரு புத்த பிக்ஷு வந்து உள்ள வராரு அந்த ஊருக்கு. வட இந்தியாவில இருந்து வந்த புத்த பிக்ஷு யாருன்னா சாளுக்கிய மன்னனோட தம்பி. அவன் வந்து பட்டத்து இளவரசன். அவனோட அண்ணன் ராஜாவா இருக்கிறான். இவனுக்கு வந்து அரசுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ராஜ்யங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, கலைகள் மீது ரொம்ப ஆர்வம். தென்னாட்டுல பல்லவ ராஜ்யத்துல கலைகள் வளருது, அங்க எல்லா கலைகளும் வளருது, அங்க போய் நம்ம இருக்கலாம். புத்த மதத்தை தழுவியவனும் கூட. புத்த மதத்தை தழுவிய பிக்ஷுவாவும் மாறிட்டான். ஆனா இஸ் வெரி கிளவர். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவன் ஒரு மிகப்பெரிய போர் வீரன். எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜாவா வேணாம் நீயே இருந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு பல்லவத்துக்கு வரான். பல்லவத்துக்கு வரவன் இந்த பொண்ணை பார்த்துட்டு லவ் பண்றான். இந்த பொண்ணு மேல இவனுக்கும் காதல் வந்துடும்.
அந்த பொண்ணு பேரு சிவகாமி. அப்ப ஆல்ரெடிங்கிற அந்த ராஜா இருக்கிறாரு. ராஜாவோட பையன் பட்டத்து இளவரசன் நரசிம்மவர்ம பல்லவன் லவ் பண்றான். அந்த பொண்ண இவனும் லவ் பண்றான். இப்ப இது ட்ரையாங்கிள் லவ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு நரசிம்ம பல்லவனை தான் காதலிக்குது. ஆனா இந்த இவனுக்கு வந்து துறவரம் போயிட்டான். எனக்கு எதுவும் வேணாம், இனிமேல் நான் துறவின்னு போனவன் இவளுடைய அழகுலயும் இவளுடைய கலை நயத்திலையும் மயங்கி இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டான். அப்ப எல்லாத்தையும் வேணான்னு உதறிட்டு போனவன் என்ன பண்றான், தன்னுடைய அண்ணனுக்கு தூது அனுப்பி, நீ பல்லவ நாட்டை போர் தொடுத்து வா, ஐ வாண்டட் டு கேப்சர் திஸ் கேர்ள் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப அவங்க அண்ணன் சாளுக்கிய மன்னன் போர் தொடுத்து வந்துடுறான். ரொம்ப வருஷமா போர் நடக்காம இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. பல்லவர்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. அதனால போர் புரியாம அவங்க அந்த கரைகள்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு போர் வந்தோடனே இந்த மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஆடி போறாரு. ஆனாலும் வந்து அவரு எல்லா ஜனங்களையும் தன்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்த்துட்டு கோட்டை கதவை மூடிடுறாரு. கோட்டையில 1 வருஷத்துக்கு ரிசர்வ் இருக்கு. இவனுங்களும் சண்டை போடுறானுங்க. முடியவே இல்லை. ஜெயிக்கவே முடியல. கோட்டையை உடைச்சிட்டு உள்ள போக முடியல. ஃபைனலா சமாதானம் பேசலாம் அப்படின்ட்டு சொல்லி ஃபைனலா சமாதானம் பேச உள்ள வர மாதிரி ராஜா அந்த மகேந்திரவர்ம பல்லவன் வந்து மாறு வேடம் போட்டு அவங்களுடைய கோட்டைக்குள்ளேயே போய் நிறைய தடவை பேசிட்டு வந்திருப்பாரு. அவரு மாறு வேஷத்துல வந்திருக்காருன்னு கூட தெரியாது. ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, மகேந்திரவர்ம பல்லவன் கத்துக்காத கலைகளே கிடையாது. மகேந்திரவர்ம பல்லவன் கலைகள் 64யும் கத்துக்கிட்டது. அதனால இந்த ராஜாவா ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க 100 கலைகள் இருந்தா 100 கலைகளையும் கத்துக்கணும். கலைகள் எல்லாம் கற்றுக்கொள்வது ராஜாக்களுக்கு உரியது. அப்ப ராஜானா அவன் குருகுலத்துல அந்த காலத்துல அவங்க வெறும் சண்டை போட மட்டும் கத்துக்க மாட்டாங்க. அவங்க ரசவாதம் கத்துப்பாங்க, கூடு விட்டு கூடு போறது கத்துப்பாங்க, ஸ்கல்ப்சர் கத்துப்பாங்க, ஓவியம் கத்துப்பாங்க, இசை கத்துப்பாங்க, எல்லாத்தையும் கத்துப்பாங்க. யூ வாண்டட் டு பிகம் அ கிங்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த துறையை சார்ந்தவனை நீ ஆள முடியும். அவனுக்கு தேவையானதை நீ செய்ய முடியும். அப்ப இந்த மகேந்திரவர்ம பல்லவன் ஒரு காலத்துல என்ன நினைக்கிறாரு, இது இந்த இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்காக தானடா சண்டை. என் பையன் கட்டிக்கிறதா இல்ல நீ கட்டிக்கிறதான்னு தான்டா சண்டை. இம்மிடியேட்டா நான் கட்டிக்கிறேன் இந்த பொண்ண. என்னோட பொண்டாட்டியா வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு சண்டை முடிஞ்சிடும்டான்னு கூட முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கிறார். நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, ராஜா அப்படின்னா யூ கேன் டூ எனிதிங். அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அவர் எல்லைகள் கடந்தவர். அப்புறம் ஃபைனலா சரி போனா போட்டும், நம்ம பையன் ஆசைப்பட்டான், இந்த டிசிஷன் எடுக்க வேணான்ட்டு விடுறார். ஃபைனலா என்ன நடக்குது, போர்ல உள்ள வந்து தந்திரம் பண்ணி இந்த பொண்ணை கடத்திட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ராஜா வந்து செத்துடுறாரு. மகேந்திரவர்ம பல்லவன் செத்துடுறாரு. இந்த பையன் வந்து ஆட்சிக்கு வந்துடுறான், நரசிம்ம பல்லவன். நரசிம்ம பல்லவன் ஆட்சிக்கு வந்த பிறகு பல நாள் திட்டம் தீட்டி கிட்டத்தட்ட 20-30 வருஷம் தூக்கிட்டு போனவனை அவ பத்திரமா தான் வச்சிருக்கிறான். சீதையை வச்சிருந்த மாதிரி அவளை தொட முடியல, சிவகாமியை தொட முடியல. சிவகாமி சபதம் போடுறா, பல்லவன் வந்து என்னை கூட்டு போற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன், நீ என்னை தொடக்கூட முடியாதுன்னுட்டான். அவன் வந்து தனியா ஒரு கண்ணியமா லவ்டர், அவளை லவ் பண்ணா, அவ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான், கூட்டு போய் வச்சிருக்கிறான். அவளை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணல. அப்ப ஒரு 20-30 வருஷம் கழிச்சு இங்க 2 கேரக்டர் புதுசா வராங்க. நரசிம்மவர்ம பல்லவனுக்கு பரஞ்சோதி அப்படின்ட்டு ஒரு போர் வீரர் கிடைக்கிறாரு. அந்த பரஞ்சோதி பின்னால வந்து மிகப்பெரிய படைத்தலைவரா மாறுறார். அது மாதிரி இலங்கையிலிருந்து வந்த ஒரு மன்னன் இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்க 3 பேரும் படை திரட்டி சாளுக்கிய தேசத்துக்கு போய் சண்டை போட்டு அந்த சிவகாமிய கூட்டிட்டு வராங்க. இந்த சிவகாமியின் சபதம். அப்ப இந்த சிவகாமியின் சபதத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜா என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போலாம், எந்த அளவுக்கு அழுவாரு, எந்த அளவுக்கு உருகுவாரு, எந்த அளவுக்கு மருகுவார், அந்த அந்த சீன்ஸ் ஒவ்வொரு சீன்லயும் ராஜா, இளவரசன்,
அரசி அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை கல்கி எழுதியிருப்பார். அது நம்ம கண் முன்னாடி விரியும். அது வந்து இந்த எபிசோட பொன்னியின் செல்வனை விட நல்லா இருக்கும். சரியா? கண்டிப்பா படிங்க. இட்ஸ் பெஸ்ட் வாட்சிங் சிவகாமியின் சபதம். ஸோ என்ன சொல்றேன்னா, ராஜாக்குன்னு ரூல்ஸ் இல்ல. ரூல்ஸை உருவாக்குறவன் தான் ராஜா. நாளையிலிருந்து கோழி முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ராஜா சொல்லிட்டாருன்னா கோழி முட்டை சாப்பிடக்கூடாது. நாளையிலிருந்து எல்லாரும் சிங்கப்பால் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா சிங்கப்பால் தான் குடிக்கணும். ராஜா சொல்றது சட்டம். அப்ப ராஜாவாக வாழ்றதும் கஷ்டம். சரியா? அப்ப உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வர ஃபைனலா என்னன்னா, நம்ம அல்டிமேட் எய்மே லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர், 10 லட்சத்துல ஒருத்தர், 100 லட்சத்துல ஒருத்தர் தான் ராஜாவா மாற முடியும். அப்ப இப்ப தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 8 கோடி பேருக்கு ராஜா இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர். புரியுதா? அப்ப இந்த 140 கோடி இருக்கிற இந்த மக்களுக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கிறாருன்னா அவர் சூரியன். அப்ப சூரியனாக மாறுவதற்கு நீங்க பல தியாகங்களை செய்யணும், பல இழப்புகளை சந்திக்கணும், பல போர்களை புரியணும். அந்த போர்கள்ல உயிரிழப்புகள் இருக்கும். இரக்கமற்ற கொடுமையான மனதை ரொம்ப கல்லாக்கி கொண்ட பாகுபாடற்ற ஒரு முடிவெடுக்கிற நிலைமைக்கு நீங்க மாறும் பொழுது உங்களுக்குள் அழுத்தம் எரிந்து கொண்டே இருந்து உங்களுக்குள் நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தா மட்டும்தான் நீங்க சூரியனாக முடியும். சோ நீங்க சூரியனா ஈஸியா ஆக முடியாது. மத்த எந்த கிரகமா வேணா மாறலாம். சூரியனா வாழ்றது கஷ்டம். அப்படி வாழ்ந்தா அது வந்து உங்களுடைய வாழ்க்கையோட ஃபைனஸ்ட் இலக்காக இருக்கும். நீங்கள் ஒரு கிரக பதவியை அடைவதா, நீங்கள் ஒரு நட்சத்திர பதவியை அடைவதான்றதை முடிவு பண்ணுங்க. உங்க இறப்புல நீங்க திருப்பி என்ன பிறவி எடுக்க போறீங்க? மனித பிறவி எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க அடுத்து எடுக்க போற பிறவி என்ன பிறவி? அது கிரக பதவியா அல்லது அது நட்சத்திர பதவியா அப்படின்றத நோக்கி போவீங்க. கிரக பதவினா நீங்க பறந்து விரிந்திருக்கிற பிரபஞ்சத்துல ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு கிரகம் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகிக்கிட்டே இருக்கு. எரியாத ஆப்ஜெக்ட். அந்த எரியாத ஆப்ஜெக்டுக்கு நீங்க ஓனரா போய் உட்கார்ந்துடலாம். அதே நேரத்துல பறந்து விரிந்த பிரபஞ்சத்துல எரிந்து உருவாகி புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டிருக்கு. இந்த புதிதாக உருவாகுகின்ற நட்சத்திரங்கள்ல போய் உட்காந்து இன்னையில இருந்து இந்த நட்சத்திரம் நான் தான்ட்டு ஏங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. பிரபஞ்சத்தில் விரிவடைந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்தில் உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன துகளுக்கு போய் ஓனர் ஆகுறீங்களா, இல்ல ஒரு பெரிய ஆப்ஜெக்டுக்கு போய் ஓனர் ஆக போறீங்களா, இல்ல ஒரு எரியும் நட்சத்திரத்துக்கு போய் ஓனர் ஆக போறீங்களா? எனிதிங் கேன் ஹேப்பன். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷன். இங்க இருந்து நீங்க உயிரை விட்டு போகும்போது நீங்க போய் அக்வயர் பண்றதுல இருக்கு. ஸோ நீங்கள் சூரியனாக என்னுடைய முழு வாழ்த்துக்கள். சூரியனாக வாழ்வது கஷ்டம். ஆனால் சூரியனாக வாழ்ந்தால் எல்லோருக்குமான ஒரு பொது வாழ்வு. அது நீதியை நிலைநாட்டும் ஒரு உன்னதமான வாழ்வு. நீங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான வாழ்வை வாழ்றதுக்கு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சூரியனை பத்தின கேள்விகள். ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க சிம்மத்துல சூரியன் பதிலா வேற கிரகங்கள் வரும்போது சூரியனோட செயல்களை செய்யணும்னு. அதே இடத்துல சூரியனும் கூட இருந்ததுன்னா அப்ப என்ன செயல் நடக்கும் ஐயா? சூரியன் சொல்லி கொடுப்பாரு. சூரியன் கிட்ட ட்ரைனிங் போன மாதிரி. நீங்க சூரியன் வீட்டுக்கு விருந்தாளிக்கு போயிருக்கீங்க, சூரியனோட அரண்மனைக்கு போயிருக்கீங்கம்மா. அப்ப சூரியன் வந்து போய் சுத்தி காட்டுவார். பார் என்னுடைய ராஜாங்கத்தை பார், என் அந்தப்புறத்தை பார், என் பயிற்சி கூடத்தை பார். அவர் நீங்க ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு, சுத்தி காட்டுவாரு, சாப்பாடு போட்டு அனுப்புவார். அப்ப அந்த கிரகத்தோட வேலையை செய்யாதுங்களா? அது சூரியன் தான் அங்க மேஜரா இருப்பாரு. தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா, சூரியனோடு இருக்கிற கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னா சூரியன் வந்து இந்த தேசத்தை நீ கொஞ்சம் ஆண்டுக்கோ அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுப்பார். குறுநில மன்னனாக செயல்பட அனுமதிப்பார்.
சொல்லுங்க. துலாம் வீட்டுல வந்து சூரியன் வந்து நீச்சமா இருக்கார், ஆனா சுக்கிரன் உதவி செய்வார் சொன்னீங்க. ஆனா ஆமா, அந்த இடத்துல சனியும் உச்சம் தானே, சனியின் தாக்கம் இருக்காதா? நல்ல கேள்வி. இப்ப சூரியன் வந்து ஆட்சியை இழந்துடுறாரு, கரெக்டா? சூரியன் ஆட்சியை இழந்தா பாதி படை செத்து போச்சு. அப்பதானே அவர் அந்த நிலைமைக்கு வந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்த படையில பாதி படை செத்து போச்சு, மிச்சவங்க ஓடிட்டாங்க. இப்ப திருப்பி சூரியன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்கள் கூட்டத்தை தான் படையா யூஸ் பண்ணுவாங்க. பாகுபலி படம் பாத்தீங்களா? 2வது சீசனு. பாத்தங்க ஐயா. பாகுபலி வந்தோடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரு கூட சண்டைக்கு போறாங்க, கரெக்டா? ஆமாங்க ஐயா. மக்கள் கையில எல்லாம் எங்களுக்கு எல்லாம் சண்டை போட தெரியாதுன்னா தைரியம் இருந்தா போதும்னு சொல்லி கையில கிடைக்கிற கட்டை கோடாரிய கொடுத்து சண்டைக்கு கூட்டு போறாங்க, கரெக்டா? ஆமா. அப்ப சூரியன் அங்க நீச்சமா இருந்தாலும் உச்சம் பெற்ற சனி பெருந்திரளான மக்கள் கூட்டம் ராஜா மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஓகே. சூரியன் அது வரைக்கும் ஆண் இருப்பார் இல்லையா? ஆமா. அதனால சூரியனுக்கு மேல மரியாதைய மக்கள் எடுக்க மாட்டாங்க. மக்கள் ஒரு தடவை நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கைய இது பண்ண மாட்டாங்க. ஐயோ, நம்ம ராஜா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாருன்ட்டு மக்கள் கிட்ட போறாரு. அப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்து அவரை திருப்பி ராஜாவாக்குறதுக்கான முயற்சியில தள்ளி விருச்சிகத்தை தள்ளி தனுசுல வச்சு உத்தராயணத்தை நோக்கி தள்ளி விட்டுருவாங்க. அப்ப சூரியன் திருப்பி மக்கள் ஆதரவு சுக்கிரன் ஆதரவோட தான் உச்சம் பெறாரு. அவர் கடந்து போற மகரம் சிம்மத்துல சனி சப்போர்ட் பண்றாரு. அப்ப த்ரூ அவுட் த ப்ராசஸ் திருப்பி உச்சம் பெறுவதற்கு சனியும் சுக்கிரனும் தான் உச்சம் பெறாங்க. அப்ப குருவும் சப்போர்ட் பண்றாரு. அப்ப அவர் கடந்து போற பாதை இருக்குல்ல, சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாரு, செவ்வாய் சப்போர்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் குரு சப்போர்ட் பண்றாரு, அப்புறம் திருப்பி சனி சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க, ஆட்சி உச்சத்தை பெற்றுறாரு. ஐயா வணக்கம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. ரிஷப லக்னம், குரு வந்து சிம்மத்துல இருக்கிறாரு. இப்ப குரு தசை நடக்குது. அப்ப வந்து நம்ம வந்து குரு தசைன்னு எடுத்துக்கலாமா, இல்ல சூரியன் வீட்டுல குரு இருக்கிறதுனால அவர் சூரியனோட காரவத்தத்தை எடுத்து தசை நடத்துவாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அஷ்டமதி தசைன்னு எடுத்துக்கலாமா? குரு எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரு? குரு எந்த நட்சத்திரம்? மகத்துல இருக்கிறார் சார். கேதுவோட சாரத்துல தசையை நடத்துவார். சரி சார், ஓகே சார், நன்றி சார். கேது எங்க இருக்கிறாரு? கேது 6ஆம் இடத்துல இருக்கிறார் சார், அதாவது துலாம்ல. அவரு எந்த சாரம் பெற்று இருக்கிறார்? அது சரியா ஞாபகம் இல்லையே சார், மறந்துட்டேன். அந்த டீப் ரூட் எல்லாம் பார்க்கணும், சரியா? சரிங்க சார், சரிங்க சார். ஐயா அடுத்து சுப்பிரமணியம், சார் சுப்பிரமணியம் சார் வாங்க. உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத வந்து ஒரு முழு ஞானம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா அதை பத்தி பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. உச்சங்கிறது ஒரு பிஹெச்டி வாங்குற ஒரு எம்பிஏ படிக்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறது தான். நீச்சம்ங்கிறது அந்த தொழிலுக்கு ஒரு விஷயத்துக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது மட்டும் அடிப்படையா இருக்கக்கூடியது தான். உச்சம் பெற்றிருக்கிறதுனாலேயே அவங்க எல்லாமே அடைஞ்சிருவாங்க. ஒரு எம்பிஏ படிச்சவங்க, ஒரு பிஹெச்டி படிச்சவங்க, ஒரு ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் வந்து படிக்காத ஒருத்தர்கிட்ட கைகட்டி வேலை செய்யற மாதிரி அந்த உச்ச நீச்சங்கிறது இருக்கு. இப்ப மேஷத்துல வந்து சூரியன் உச்சமாகிறாரு, சனி பகவான் வந்து நீச்சமாகிறாரு. சூரியனுடைய மகன்தான் சனி பகவான். இது என்ன தாத்பரியம்? அப்பா வலிமையா இருக்கும்போது பையன் சின்ன குழந்தையா இருக்கிறான். அதே வந்து துலாத்துல அப்பாவுக்கு வந்து பலம் கம்மியாகும் போது பையன் அந்த பலம் பெற்று மேல வந்துடுறான். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய இவர் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இவர் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால இவர் வந்து பலம் வேலை செய்ய மாட்டாருங்கிறதோ, உச்சம் பெற்றிருக்கிறதுனால இவர் தான் எல்லாம் சகல வலிமை பெற்றவர் என்பதோ இல்லைங்கய்யா அப்படிங்கிறது என்னுடைய கருத்துயா. நன்றிங்க. நன்றி சார். அடுத்து நல்ல விளக்கம் ஐயா. ஐயா ஒரு விஷயம் ஐயா, ஐயா வாலிதாசன் ஆத்தூர்ல இருந்தீங்க சார், சொல்லுங்க. ஐயா. சூரியன்கிட்ட எது கேட்டாலும் நம்ம தனிமையா இருக்கும்போது கேட்டா காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு சொன்னீங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையை சூரியனால ஒரு இது பண்ணா அவர் எந்த ராசியில எந்த இதுல இருக்கும்போது எந்த மாசத்துல செஞ்சா நமக்கு அந்த பரிகார பலன் கிடைக்கும்? ஒருத்தரை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா
அவர் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும்போது போனீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு சகாயம் கேட்க போறீங்க அப்படின்னா, அவர் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் பொழுது அவருடைய பஞ்சபக்ஷி பூதம் ஆட்சி நிலையில இருக்கும் பொழுது நீங்க போய் ஒரு சகாயம் கேட்டீங்கன்னா அவரு செய்வார். அவருடைய பூதம் துயில்ல இருக்கும் போதோ, அவருடைய பூதம் நடையில இருக்கும் போதோ, சாவுல இருக்கும் போதோ போய் கேட்டா அவர் உங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ராஜா இருக்கிறாரு, அவர் துயில்ல இருக்கிறாரு. ராஜா சாவு ஸ்டேட்ல இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் நீங்க உதவி கேட்க முடியாது. அட்லீஸ்ட் ராஜா ஆட்சி பெற்று இருக்கிறார், ஆட்சி நிலையில இருக்காருன்னா அரசவையில இருக்காரு, சுத்தி மந்திரி பிரதானிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவரை போய் பார்க்க முடியுது, ஒரு மனு கொடுக்குறீங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அவர் அதை பார்த்து செய்யறது தான் டியூட்டி. அப்ப அப்ப வந்து இது செய்யுன்னு சொல்லிடுவார். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகும் பொழுது அவர் ஆட்சி நிலையில, அவருடைய பஞ்சபக்ஷி ஆட்சி நிலையில இருக்கும் போது நீங்க போகணும். அது நடக்கும். நன்றிங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இப்ப வந்து சூரியன் வந்து துலாத்துக்கு வந்துடுறாருங்க ஐயா, நீச்சத்துக்கு. சுக்கிரன் வந்து சுயச்சாரத்துல வந்து சிம்மத்துக்கு போயிட்டாருங்க ஐயா. கூடவே வந்து கேதுவும் சனியும் மகத்துல இருக்கிறாங்க. அது எப்படி ஐயா இருக்கும்? அந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகுதுல்ல. இருந்தாலும் இவரு மகத்துல வந்து சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க. இல்லங்க, ஃபர்ஸ்ட் சூரியனோட சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகுறாரா இல்லையா? ஆவிராரு நல்லா, அது நல்லா இருக்கு. பரிவர்த்தனை ஆயிட்ட பிறகு சூரியன் இப்ப எங்க போயிட்டாரு? சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு போயிட்டாரு. திரும்பிட்டாரு. சூரியன் சிம்மத்துக்கு போயிட்டாரு. இப்ப சூரியன் அங்க ஆட்சி பெற்றார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்ப அந்த இடத்துல சூரிய தசை வந்துச்சுன்னா சூரியன் நல்லா தான் வேலை செய்வாரு. கேது தசை வந்தாலும் கேது நல்லா தான் வேலை செய்வாரு. சனி தசை வந்தாலும் சனி நல்லா தான் வேலை செய்வார். இப்ப சனின்றது மக்கள் ஐயா. அந்த மக்கள் போது அந்த அரசவையில வந்து மக்கள் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு அப்படியே எடுத்துக்கணுமா? வேற வழி இல்லைல்ல, அரண்மனை தானே அது. அங்க வரும்போது அவங்க அடங்கி ஒடுங்கி தான் இருப்பாங்க. அவங்க வந்து அங்க இருந்து அவங்க இவரு செய்யற வேண்டிய வேலையை செய்வாங்க. அந்த மண்ணுல இருந்து என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை தானே சார் செய்ய முடியும். அரசாணையே எடுத்து செய்யறோம். மீன் பிடிக்கிற இடத்துல போயிட்டு நீங்க விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் செய்யற இடத்துல நீங்க வேற எதையும் எடுக்க முடியாதுல்ல. அப்ப அந்த நிலம், ராசின்றது நிலம். அப்ப அந்த நிலத்துல போய் நீங்க என்ன செய்வீங்க? அங்க அந்த நிலத்துல இருந்து அதிகாரம் தான் செய்வீங்க. போர் வீரர்கள் அரசருடைய ஆணையை ஏற்று நடக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமா, அவர் சொல்லுவாரு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வர மாதிரி அரசரோட டெபுட்டியா வேலை செய்வீங்க. கேது வந்து அரசவையில வந்து மந்திரி மாதிரி இருப்பார். கேது வந்து அரசருக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞானம். நன்றிங்க ஐயா. அப்ப இன்னும் நிறைய ஞானத்தோட வேலை செய்யும். நல்வழி கேட்பார். ஒரு ஊர்ல குழந்தைங்க 10 பேர் இருக்காங்க. ராஜாவுக்கு கஷ்டமும் நிறைய கொடுப்பார். கோயில் கட்டுறது பெரிய ராஜாவுக்கு கேது இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டமான நிலையில ராஜா டிராவல் பண்ணுவார். மக்கள் சேவை அதிகமா செய்ய. ராஜாவுக்கு பர்சனலாவே கஷ்டம் அதிகமா இருக்கும். பர்சனல். நன்றிங்க ஐயா. நன்றி சேலம் சார். பேசுங்க. சூரியன் வந்து 180 டிகிரி 2 பக்கமுமே ஒளியை கொடுக்கறவர் தானே. அப்படின்னா அவரோட பார்வை பலன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 2 ராசி மட்டும், இந்த பக்கம் 2 ராசி கொடுக்கணும்ல சார். ஏன் சார் இல்ல? புரியல, திருப்பி சொல்லுங்க சார். இப்போ ஒரு பகுதி 180 டிகிரி வரைக்கும் ஒரு ஒளியை பாய்ச்சக்கூடிய ஒரு 180 டிகிரி தான் வந்து இருட்டா இருக்கும். ஸோ அப்ப எல்லா பக்கமும் ஒளியை பரப்பக்கூடிய அவருக்கு பார்வை பலன் அதிகமா இருந்திருக்கணும்ல. அவருக்கு மட்டும் ஏன் 7ஆம் பார்வை மட்டும் வச்சாங்க? இந்த பக்கம் சைடு லெஃப்ட் ரைட் 2 சைடு இருக்கக்கூடிய ராசிக்குமே அவர் ஒளியை கொடுக்கத்தானே செய்வார். அப்ப பார்வை பலன் அவரு ஒளியை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே பூமியில இருந்து பாக்குறதா தானே பாக்குறோம். பூமிக்கு ஒரு தடவை தானே, ஒரு சைடு தானே ஒளி கிடைக்குது. அதுதான் கணக்கு. ஓ, ராசிக்கு வராது. பூமிக்கு தானே கணக்கு. பூமியில இருந்து தானே பாக்குறோம். இப்ப பூமிக்குள்ள வர ஒரு பக்கம் தானே அவரோட ஒரு டைரக்ஷன்ல இருந்து வர ஒளியை தானே நம்ம வாங்கிக்கிறோம். பூமி சுத்தும் பொழுது அவரோட இன்னொரு பக்க டைரக்ஷன்ல இருக்கிற ஒளியை நம்ம வாங்கிக்கிறோம். ஆக மொத்தம் சூரியனோட எல்லா டைரக்ஷன்ல இருக்கிற ஒளியும் பூமி வாங்கிக்குது. ஆனா அதை ஒரு 180 டிகிரி வளர்த்து தான் வாங்கிக்க முடியும்.
அடுத்து ஓகே தேங்க்யூ சார் இன்னொரு சந்தேகம் சார். ஆ சார் இப்போ நைட்ல பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனோட பலம் குறைவா இருக்குமா எப்படி சார் அது? நைட்டுல பிறந்தவங்களுக்கு தந்தை காரகன் சனி. சரி சார். அது நிறைய பேருக்கு தெரியல. ம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான விதி. நீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை காரகனா சனி தான் செயல்படுவாரு, சூரியன் செயல்பட மாட்டார். சரி சார். சரி சார். நன்றி சார். மோகன சுந்தரம் சார். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். சார் இப்போ இது லக்னாதிபதி யாரா இருந்தாலும் அவரு கூட சூரியன் சரியில்ல, அவரு ஒரு அரசரா செயல்படுவாரா? ஆமா, லக்னாதிபதி கூட சூரியன் இருந்தா அவரு வந்து சூரியனுடைய கேரக்டரையும் எடுத்துப்பார். சார் இன்னொரு கேள்விங்க சார். சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடையில 2 ராசி தள்ளி போனா வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்க சார்? என்ன ரீசன்? இல்ல, அது ஒரு பொது விதி. அந்த விதியில வந்து 80% சரியா இருக்கு, 20% விதிவிலக்குகள் இருக்கு. சரி. விதிவிலக்குகள் 20% இருக்குங்க. நிறைய பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. ஆனா அந்த விதி ஒரு பொது விதி இருக்குது, அதை தள்ளிவிட முடியாது. அலமேலு ரவிச்சந்திரன். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன், உங்க வீட்ல ஒரு ராகு தசை போனாலே குடும்பம் வந்து கஷ்டம்தான் அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்ல எனக்கு என் பையனுக்கு ராகு தசை போகுது, என் ஹஸ்பண்டு கேது தசை. உண்மையில கொஞ்சம் கஷ்டமா, அது எப்படி சமாளிக்கிறது? உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு இப்ப? வாட் டு யூ ஃபீல்? சார் ஆளுக்கு ஒரு திசையா இருக்கும் சார். ஒரே வீட்ல நானும் என் பையனும் இருக்கோம். ஆனா அவர் சென்னையில இருக்காரு. பட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஓகே தான். பட் இது எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி சரி பண்றது அப்படின்ற எல்லாமே போராட்டமா தான் இருக்கு இப்போதைக்கு. அந்த நிலையை தான் ஜாதகமா கேட்கல, அந்த நிலைப்பாட்டை தான் கேட்கிறேன். இது வந்து ஒரு டெம்பரவரியான பிரச்சனை தான், சரியா? உங்க எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு கேது தசை ஆரம்பிச்சா? பெரியவனுக்கு 9, அவருக்கு வந்து 22ல ஆரம்பிச்சது சார். இன்னும் 5 வருஷம் இருக்கு. பெரியவனுக்கு 9 வருஷம் போயிடுச்சு, எனக்கு முதல் 4.5 வருஷத்துல இருக்கு. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, ராகு தசையில கேது புத்தி வரும்போது அந்த வாழ்க்கைய புரட்டி போடுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ராகு தசையில கேது புத்தியில மாற்றங்கள் துவங்கும். அடுத்து வருகின்ற சுக்கிர புத்தியில வாழ்க்கை நல்ல நிலையில செட்டில் ஆகும். ஓகே சார். இது வரைக்கும் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு அழுது புலம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை ராகு தசை கொடுத்துச்சுன்னா, அந்த ராகு தசையோட கேது புத்தியில அந்த அந்த டைரக்ஷன் மாறும். அந்த ராகு தசையில சுக்கிர புத்தியில இருந்து நீங்க என்னென்னலாம் லைஃப்ல ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? அதனால வெயிட் ஃபார் ராகு தசை சுக்கிர புத்தி. இப்போ ஆனா ஓகே சுக்கிரன் ஆனா அந்த இடத்துல இருக்கு சார், ரொம்ப சிரமமா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு நாளும் பெரிய மனப்போராட்டமாவே தான் இருக்கு, வாழ்வா சாவான்ற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ. இத எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து சுக்கிர புத்தி வந்து நல்லா இல்லைன்னா வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. 100% நல்லா இருப்பீங்க. என் ஹஸ்பண்டும் நல்லா இருக்கணும் சார். அவருக்கும் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவரை நல்லா வச்சுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க தான் நான் நல்லா இருந்தா அவரு பார்த்து அது என்னமோ அப்படிதான் நடக்குது சார். ஐயா சொன்ன இதுதான் மாதிரி நடந்துட்டு ராகு திசையில முற்பகுதி கஷ்டத்தை கொடுத்தா பிற்பகுதி மிக மிக 9 வருஷம் கஷ்டம்னா 9 வருஷம் ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான உயர்வான ஒரு லெவல் கொடுப்பாங்க. நீங்க ராகுவை பத்தி வந்து துர்கை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒரே பக்கமா வாழக்கூடிய அளவுக்கு அந்த துர்கை அம்மன் உங்களுக்கு அந்த அருள் பண்ணிடுவாங்க. நன்றி. நன்றிங்க சார், நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கோமேதக மோதிரம் போட்டுக்கோங்க. ஓகேங்க சார். நான் போடணும், அவரு ஏதாவது போடணுமா? நீங்க உங்க நடுவிரல்ல கோமேதக மோதிரம் போட்டுக்கோங்க. ஓகேங்க சார். உங்க பையனுக்கு இருந்தாலும் அவரையும் கோமேதக மோதிரம் போட்டுக்க சொல்லுங்க. வெள்ளியில போட்டா போதும். ஓகேங்க சார். அவரை வந்து பிள்ளையார் கோயிலு அந்த மாதிரி கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கோயிலுகளுக்கு அடிக்கடி போக சொல்லுங்க.
ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வைடூரியத்தை போடலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாரு. அது சிலருக்கு ஓகே ஒத்துக்குது, சிலருக்கு ஒத்துக்கல. பாருங்க கேட்சல். ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார் பேசிக் டவுட் ஒன்று இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ சூரியன் தான் எல்லாருக்கும் ஆத்மகாரகன். ஆமா. அது கிறிஸ்டின் ஆனாலும் சரி, முஸ்லீம் ஆனாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, உலகில் இருக்க அத்தனை மனுஷன் ஓபாமாவுக்கும் அவன் தான், ஓசாமாவுக்கும் அவன் தான். அப்படிங்களா? கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஓபாமாவுக்கும் ஆமா அவன் தான், ஓசாமாவுக்கும் அவன் தான். ஆமா. அப்ப ஏன் இந்த இந்த தகராறு? ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லே கடவுளை வணங்குவன் முட்டாள் அப்படின்னு அவனுக்கு ஒரு சிலை பிரியா இருக்கு. அந்த கருப்பு ஏன் இதெல்லாம் எப்படி வருது? ஆத்மகாரகன் அப்படின்னும் போது ஏன் இந்த இதுல இந்த கண்ட்ரோல் இருந்தாலும் எடுத்துக்க முடியல? இப்ப அவங்கள கோயிலை உடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே நான் சொன்னேன்ல, இந்த உலகம் 5 பூதங்களால நிறைஞ்சு இருக்குது. அதுல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பிரதேசங்கள்ல இருக்கிற அரசாங்கங்கள், அங்க இருக்கிற பிரதேசத்துல இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற ஆட்சிகள், அது எல்லாமே இந்த பஞ்சபூதங்களாலதான் கட்டுப்படுத்தப்படும். அப்ப 3ல் 2 பகுதி மக்கள் ஒரு சைடு சேர்ந்துடுறாங்க, ஒரு பகுதி அந்த மாதிரி பிரிஞ்சிடுறாங்க. அதனாலதான் இது நடக்குது. இப்ப நாளைக்கு இதே தமிழ்நாட்டுல பிஜேபி கவர்மெண்ட் வருதுன்னு இமேஜின் பண்ணுங்க. அது வருமா வராதான்னு தெரியல. அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க சொல்ற இந்த பெரியார தூக்கி வச்சிருவாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, இவரை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. கரெக்டா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். அது ஆணை பசு நெய், பூனை இல்லது தேனு. அது அந்த ப்ராப்ளம்க்கு ஒத்து வருவான்னு தெரியல. ஆணைங்கிறது பசு நெய், பூனைங்கிறது தேனு. அதனால இது இங்க செட் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் இது ஏதோ நடக்குது. அது என்ன நடக்குதுன்னே தெரியல. விராலிமலையில இப்ப சிலையை உடச்சி வச்சுட்டானுங்க, போராட்டம் பண்றானுங்க. இப்ப டோல்கேட்ல எல்லாம் தகராறு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏரியாவுலயே வராதன்றானுங்க. உள்ளுக்குள்ளே இங்கே நடுப்புல பாகிஸ்தான் மாதிரி கிரியேட் பண்றானுங்க. கேரளால பிரைம் மினிஸ்டரே போட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு லெவலுக்கு மேல மக்கள் கவனிச்சு ஒருத்தவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவங்கள மாத்திடுவாங்க. கரெக்டா? எலெக்ஷன்ல மாத்ததை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. பட் இவங்க துட்டு கொடுத்து வாங்கிடுவாங்க. இவங்க ஓட்டு வங்கி சரியா சேர்த்துறாங்கல்ல. இப்ப பீகார்ல இருந்து வந்த ஆளு, அங்கிருந்து வந்த ஆளு, பங்களாதேஷ்ல வந்த ஆளுங்க ஓட்டு உரிமை கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 5 நகர் போட்டாங்கன்னா நம்ம போடுற ஓட்டை விட அவன் ஓட்டு அதிகமாயிடும், அவன் ஜெயிச்சிருவாங்க. நம்மளுக்கு ஓட்ட போறதுக்கு வெளியே போக மாட்டானுங்க. அப்ப ஜெயிச்சுவாங்க. வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறேன். அந்த குரூப்ல அரசியல் ஆராய்ச்சின்ட்டு அந்த குரூப்ல அந்த 10 மணிக்கு வாங்க, இந்த விஷயங்கள்லாம் அதுல பேசுவோம். அலமேலு ரவிச்சந்திரன். இல்ல சார், அது ஹேண்ட் ரைஸ் இறக்க மறந்துட்டு. சாரி சார். ரவிச்சந்திரன். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இல்ல, எனக்கு அந்த சனீஸ்வரர் இதுல பேரு அமைச்சு தரேன்னு சொன்னீங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பண்ணணும்னு சொன்னீங்க. எல்லாரும் கூட நீங்க பாத்தீங்களா? ரவிச்சந்திரன், சென்னை பெரும்பாக்கம். நியூமராலஜி கிளாஸ்ல இருக்கீங்களா சார்? ஆமா, எல்லா கிளாஸ்லயும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். நீங்க அப்ப நான் அந்த கவனிக்க முடியாம போயிடுச்சு. நான் திருத்தெந்தூர் கோயிலுக்கு போனா அந்த ஃபுல் சப்ஜெக்ட பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரிங்க. சரி. தினேஷ். வணக்கம். வணக்கம் சார். புதன் திசையில குரு புத்தி நடக்கும் போது அதை சார்ந்த அடிப்படையில நம்ம கிளாஸஸ் அது இதுன்னு எல்லாமே கஷ்டமாச்சு. அதே புதன் திசையில தனி புத்தி வரும்போது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறது. லாஸ்ட் டைம் பேசும்போது கூட சொன்னேன். அப்போ குரு புத்தி நடந்தது, அதுக்கப்புறம் தனி புத்தி நடந்துச்சு. நம்ம பேசியும் கிட்டத்தட்ட ஒரு 9 மாசத்துக்கு மேல ஆகுது. அதே மாதிரி புதன் முதல் ஆதிபத்தியம்
5ஆம் இடம் வேலை செஞ்ச மாதிரி தெரியுது. நல்லா இருந்துச்சு. இப்போ 2வது 8ஆம் இடம் ஆதிபத்தியம் வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டம் கொடுத்துனே இருக்கு. இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்றது பேண்ட் வச்சிருக்கிறவரா தினேஷ் பேண்ட்? ஆமா 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 சாக்ஸ். ஆமா. நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க, என்ன சென்னையில தானே இருக்கு. சரிங்க சரிங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து நேரா பாருங்க. சரிங்க. தேங்க்யூ. பரமேஸ்வரன் சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஐயா வணக்கம். இன்னைக்கு வகுப்புல என்னை கவர்ந்ததுல அந்த ராஜாக்கள் பல சாம்ராஜ்யங்கள்லாம் அழிந்தது பெண்களால் ஆசை அப்படிங்கிறத சொன்னீங்க. அது பல்லவ பேரரசு, மாமல்லபுரம், சிற்பக்கலை இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரு நல்ல இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வார்த்தையா தெரிஞ்சது. இந்த உளியின் ஓசைங்கிற படத்துல கூட கலைஞர் எடுத்த அந்த படம் ஃபெயிலியரு, அதுலயும் இதே கருத்தை வலியுறுத்தி தான் அந்த படம் வந்திருக்கு. நன்றி சார், தேங்க்யூ. சிறப்பா இருந்தது வகுப்பு. நன்றி. நண்பர் யாரோ ஒருத்தர் நீங்க சர்மா நகர்ல இருக்கீங்களான்னு கேக்குறாரு. நான் வந்து எம்கேபி நகர்ல இருக்கிறேன். மகாகவி பாரதி நகர், சர்மா நகர் பக்கத்துல வியாசர்பாடியில. திருமுருகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப எனக்கு கேது தசை நடக்குது சார். இப்ப வந்து எனக்கு நட்சத்திர சார வந்து மோஸ்ட்லி அதிகமா கேது நட்சத்திரத்திலயும் ராகு நட்சத்திரத்திலயும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இந்த நட்சத்திர பாத சாரம் கொடுத்துருக்கீங்களா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல, அதோட ரூட் எல்லாமே வந்து கேது நட்சத்திரம், அதுக்கு அடுத்து ராகு, வேற எந்த கிரகமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இது எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் சார்? கேது வந்து ராகு கேது சார பரிவர்த்தனை சார். ராகு சிம்மத்துல, லக்னாதிபதி வந்து சூரியன் நீசம், 7ல வந்து கேது இருந்து தசை நடத்துது சார். ஃபுல்லாவே சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னமா? எஸ் சார், எஸ் சார். லக்னாதிபதி சூரியன் வந்து நீசம் சார், ராகு சாரம் வாங்கியிருக்காரு. கேது கும்பத்துல இருந்து தசை நடத்துது சார். சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் வந்து விசாகம் 4ல சார். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு தசா? சார் இப்போ ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கு சார். ஒய்ஃபுக்கு வந்து ராகு தசை, எனக்கு கேது தசை சார். அது அப்படியே ஸ்ட்ரகிள்ல தான் போயிட்டு இருக்கு. சரி, நீங்க உங்க 2 பேரோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அனுப்பிச்சு வைக்கிறேன் சார், தேங்க்யூ. சந்திராமதி. சந்திரமதி. சார் வணக்கம் சார். எனக்கு இப்ப கேது திசை நடக்குது சார். கேது சூரியன் புதன் 12ல நடக்குது சார். 12ல இருக்காங்க, ரிஷபத்துல. இப்ப மிதுன லக்னம் சார். இப்ப கேது திசை நடக்குது. எதுவும் ஜாப், எதுவும் நான் சிங்கிள் பேரண்ட், எதுவும் ஜாபுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுமோன்னு பயமா இருக்கு சார். ப்ராஜெக்ட்ல நான் வந்து பெஞ்ச்ல இருக்கேன், குழந்தைங்க இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. அதுவும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திரத்துல இருக்காங்க. பயப்படாதீங்கம்மா, கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு பெஞ்ச்ல இருந்து கண்டிப்பா சீக்கிரமா ஒரு 2-3 வீக்ஸ்ல பொசிஷன் கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. சரிங்க சார். சரியா? ஓகே. அதனால தைரியமா இருங்க. ஒரே நிமிஷம். வணக்கம் சார். இருங்க சார், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஜாமக்கோல் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த பாதகமும் இல்ல. சரிங்க சார். உங்களுக்கு திருப்பி வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிடும், 2-3 வீக்ஸ்லயே கிடைச்சிடும். சரி சார்.
தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களை பார்க்கலாமா சார்? ஏதாவது டைம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அப்புறமா. ஃபோன்ல பேசணும். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். அடுத்து யாராச்சும் பேசுறது இருந்தா பேசுங்க. நிகழ்ச்சியெல்லாம் நிறைவு செய்வோம். வணக்கம் சார், நான் ரங்கநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார். என் ஜாதகத்துல ஆக்சுவலா சார் என்னுடைய கன்னியா லக்னம் துலால இருந்து சூரியன் வந்து நீச்சம், சனி உச்சமும், சுக்கிரன் அங்கே ஆட்சியா இருக்காரு. எனக்கு சூரிய தசை கவர்மெண்ட் ஜாப் வந்து, அப்ப இந்த நீச்ச பங்கம் எடுத்துக்கலாம் சார்? அது 100% எடுத்துக்கலாம். சூரியன் அதான் நீச்ச எனக்கு பங்கம் கவர்மெண்ட் ஜாப் 33 இயர்ஸ். சூரியன் நீச்ச பங்கம் ஆயிடுச்சுன்னா சூரியனால லாபம் தான் சார். அதான் சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரம், சனி சுக்கிரன் வந்து விசாக நட்சத்திரம். சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் அடைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதனால அதான் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஓகே ஓகே, நன்றி சார். வணக்கம் சார். நம்ம மௌனசுந்தரம் மறுபடியும் ஒரு டவுட்டுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ ராகு திசை பாத்தீங்கன்னா பாதி வந்து நல்லா இல்ல, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு வைங்க, பின்னாடி மோசமா இருக்குமா? இல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க சார்? ஃபர்ஸ்ட் நார்மலா எப்படி இருக்கு ப்ரொசீஜர்? அது ராகு தசையை கடந்தவங்களுக்கு தான்ப்பா தெரியும். பழமொழி சொன்னா அனுபவிக்க முடியாது. ஆராய்ச்சி ஸ்கீன்ற மாதிரி ராகு தசை உள்ள வந்தோடனே வாழ்க்கை இருட்டாயிரும் நிறைய பேர். ஓகேங்க சார். ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி இருக்கும். எந்த முயற்சி செஞ்சாலும் படிக்காது. கைக்கு வரும், எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கும், நடக்காது. அதெல்லாம் மாறும்போது ராகு தசையில கேது புத்தியில மாறும். அதுக்கப்புறம் சுக்கிர தசையில இருந்து நல்லா இருப்பாங்க. இது நிறைய ஜாதகத்துல நடந்திருக்கு, என்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. சரியா? அதே மாதிரி வைஸ் வர்சா ராகு தசையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ ராகு போயிட்டு இருக்குது எனக்கு, அதனால எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. நல்லா இருக்கிறோமா நல்லா இல்லையான்னு தெரியல. அதான் சரி நீ எப்படி இருக்குங்கிறது சரி கேள்வி. கிராஜுவலா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கிராஜுவலாவும் மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்க சார். உங்களால வந்து வளைவு நெளிவுகளை கரெக்டா கிரிப்பா புடிச்சு இறங்கி ஏறிட முடியும். உங்களால ரோலர் கோஸ்டர் ரைட கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும்னா பிரச்சனை கிடையாதுல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு வந்து ராகுதசை ரிஷப லக்னம் 12ல ராகு, குரு ராகுவை பாக்குறாரு சிம்மத்துல இருந்து 9ஆம் பார்வையா. ராகுதசை எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 50% நல்ல அப் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா எவ்வளவு அப் இருந்ததோ அவ்வளவுக்கு டவுன் ஆயிடுச்சு சார். மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. ப்ளே பண்ண ரூல்ஸ் கரெக்டா? சார். ஆமா சார், நம்ம சொன்ன ரூல்ஸ் கரெக்ட் சார். ராமகிருஷ்ணன் சண்முகம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். extrapedition.in இருக்குங்களா, லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த extrapedition.aggregation சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா, ஓஆர்ஜி, அதுக்கு இதே பாஸ்வேர்டு அந்த இது யூஸ் பண்ண முடியுங்களா? அதுக்கு வந்து நம்ம தனியா யூசர் நேம் கிரியேட் பண்ணி தரணும். நான் வந்து ஒரு 2 வாரமா இன்னும் கிரியேட் பண்ணல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிட்ட பிறகு சாட்டர்டே சண்டேஸ்ல நான் அந்த லாகின் எல்லாருக்கும் புதுசா சேர்ந்த எல்லாருக்கும் கொடுப்பேன். எக்ஸாக்ட்பெடிஷன்ஸ்ல புதுசா சேர்ந்த எல்லாருக்கும் அந்த ஓஆர்ஜி ஆக்சஸை அதுல கொடுப்பேன். அந்த ஓஆர்ஜில எப்படி பலன் பாக்குறதுன்றத அடுத்த வாரங்கள்ல சொல்லி கொடுப்பேன். வெயிட் பண்ணு. சரிங்க சார். அக்கில மெலரின் அதுவும் அதே மாதிரிங்களா சார்? இல்ல தனியா அதே மாதிரி தான். அதுக்கும் நான் ஆக்சஸ் கொடுப்பேன். வெயிட் பண்ணு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாங்களா சார்? சொல்லுங்க சார். உங்களுக்கு நேரம் மீட் பண்ணி ஃபேமிலி ஜாதகம் அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? நீங்க எங்கம்மா இருக்கீங்க? பாண்டிச்சேரி சார். நான் இந்த வாரம் சண்டே சாயந்தரம் பாண்டிச்சேரிக்கு வருவேம்மா. சந்தோஷம் சார். பாண்டிச்சேரியில இருப்பேன். ஓகே. ஃபோன் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா இருந்தேன்னா பாக்குறேன். கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க சார். ரொம்ப என்ன சொல்றது, அதை பார்த்துட்டா ஒரு திருப்தியா இருக்கும். நானும் எங்கெங்கயோ இது பண்றேன், ஒன்னும் சரியாக மாட்டேங்குது. அதுக்காக நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. காலையில ஃபோன் பண்ணுங்க. திங்கட்கிழமை காலையில. ஓகே சார். நீங்க நாகூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி இந்த சைடு வர்றது உண்டா சார் எப்பவாச்சும்?
நான் வந்து வேளாங்கண்ணிக்கு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன். நாகர்கோயிலுக்கு தனி போகணும் ஒரு தடவை வரேன். ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகுமா சார்? ம். சரி, ஓகே சார். ம். மாசத்துக்கு ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் செய்றேன். அந்த சைடும் வருவேன். சரி சார். வரப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சார் உங்களை? நீங்க நீங்க வந்திருக்கீங்க இந்த அப்படிங்கிறது? குரூப்ல போடுவேன் நான் இந்த ஊருக்கு வரேன்ட்டு. சரி சார். பாத்துக்கோ. துரை சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. உங்களுடைய தரிசனம் முன்னாள் தான் நான் வந்து பார்த்தேன். சரி, கிளாஸ்ல 5 மணிக்கு நடத்துறாருன்னாக்கா அது என்ன மார்கழி மகோற்சவம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு சார். நம்ம 3 நாள் மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப மனசு கவலை. சரி, பரவாயில்ல, இன்னைக்குல நேத்துல இருந்து கிளாஸ்ல அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். அநேக கோடி நமஸ்காரங்கள். உங்களுடைய தொண்டு, அதாவது நான் அப்பவே சொல்லியிருக்கேன், பெரிய சமுத்திர சாகரம் உங்களுடைய. அதாவது பெரிய மகரிஷிகள்லாம் கூட ஒரு சொல்லிக் கொடுக்காத விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. பல்லாண்டு வாழணும், நாங்க உங்களை பின்பற்றணும், உங்களால பல ஜோதிடர்கள் உருவாகணும். நிறைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நல்லபடியா நடத்துங்க சார். அவ்வளவு சார். தேங்க்யூ சார். நன்றி. சரி. பிரபாகரன், நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. நான் இங்க போடுற மெசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன். என் நம்பர்ல உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா மெசேஜ் போடுங்க, நான் வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவேன். சரியா? சரி சார், நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 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 வணக்கம் நன்றிங்க சார். ஐயா.